இது நம்மளுடைய 12வது டிஸ்கஷன். சரி, இந்த 11 டிஸ்கஷன்ல பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்திருந்தோம். ஃபர்ஸ்ட் எதுல ஆரம்பிச்சோம்னா எப்படி ஹியூமன் சொசைட்டில அக்ரிகல்ச்சர் வந்துச்சு, அக்ரிகல்ச்சர்ல என்ன எஃபெக்ட் உண்டாச்சு இப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு, தென் எப்படி தட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் ஐடியா எப்படி கிரீக்ல உருவாச்சு, கிரேட் அப்சர்ஜ் எப்படி உருவாச்சு, இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம பார்த்து, தென் மிக முக்கியமான ஈவெண்ட் ரெனேசன்ஸ். ரைட், ரெனேசன்ஸ் உடைய மிகப்பெரிய ரோல் என்னவாக இருந்தது. ஸோ ரெனேசன்ஸ் எப்படி இனிஷியல் ஃபேஸ்ல கல்ச்சர்ல ஆரம்பிச்சு லிட்ரேச்சருக்கு போய் ஃப்ரம் தேர் அகைன் சயின்ஸ்குள்ள தென் சோஷியல் அப்சர்ஜா மாறி, தென் லேட்டர் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனா போய் பின்னாடி மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சா ஆச்சு. இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். இதுல இந்த காசாலிட்டி அப்படிங்கிறது ஹிஸ்டரியில எந்த இடத்துல உருவாகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, கிரிட்டிக்கலா பேட்டில் ஃபீல்டு எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா, நியூட்டனுடைய எமர்ஜென்ஸ்க்கு அப்புறம். நியூட்டனுடைய எமர்ஜென்ஸ்க்கு அப்புறம் சயின்டிபிக் மெத்தட்னு ஒண்ணு கிரியேட் ஆயிருது. ரைட். ஸோ இது இந்த டிஸ்கஷனுக்காக நான் பண்ண ரெஃபரன்ஸ். இதை பத்தி இறுதியில மறுபடியும் ஒரு தடவை பார்க்கலாம், பட் we can பார்த்துக்கலாம். திஸ் இஸ் தி ரெஃபரன்ஸ். ரைட். ஸோ நம்ம டிஸ்கஷனுக்குள்ள போலாம். அப்ப சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தட் இட் இஸ் வெரி அப்டிராக்ட். சயின்ஸ் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். as a method it is very very abstract. ரைட். என்ன சென்ஸ்ல அப்டிராக்ட்னு சொல்றேன், என்ன சென்ஸ்ல அப்டிராக்ட்னு சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்ம கொடுத்துருக்கோம், என்ன கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா, சீக்வன்சி, அப்சர்வேஷன், ask few questions, then you have to make hypothesis, conduct experiment, refine. Right. இப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், சயின்டிபிக் மெத்தட்னு சொல்றோம். அதனால பாருங்க, அப்சர்வேஷன், ask few questions, hypothesis, experiment, refine and reiterate. இதை வச்சு எப்படி நம்ம how can we move ahead, எப்படி முன்னாடி போறது, எப்படி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, இதை பிசிக்ஸ்ல எப்படி அப்ளை பண்றது, கெமிஸ்ட்ரியில எப்படி அப்ளை பண்றது, பாட்னில எப்படி, ஜுவாலஜில எப்படி, இல்லாட்டி பல்வேறு துறைகள்ல எப்படி. ரைட். திஸ் இஸ் தி கொஸ்டின். இது புரிஞ்சா காசாலிட்டி எந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ரைட். நான் அதுக்கு வசதியா என்ன செஞ்சிருக்கேன் கேட்டீங்கன்னா, 2 படம் லெஃப்ட்ல காமிச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொகேஷன் நம்ம என்ன வச்சுக்கலாம், நம்ம இந்த படம் உங்களால பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இங்க ஐ ஹவ் ஷோன் ஓஷன், ஒரு கடல் இருக்கு. ரைட். இங்க என்ன நம்ம பாக்குறோம் கேட்டீங்கன்னா, சே ஒரு பாண்ட், சே இது ஆர்க்டிக் ரீஜியன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் நார்த்தன் கனடால அப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ரைட். இங்க நம்ம என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்றோம். என்ன அப்சர்வ் பண்றோம், சாதாரணமா ஒரு குளிர்காலத்துல இந்த பாண்ட், இந்த குளம் முதல்ல உறைந்திருது, இட் இஸ் ஃப்ரோசன். ஆனா கடல் உறைய மாட்டேங்குது. சே திஸ் இஸ் அவர் அப்சர்வேஷன். இப்ப நம்ம இதை ஆராய்ச்சி பண்ண விரும்புறோம். எப்படி ஆராய்ச்சி பண்ணலாம், எங்க ஆரம்பிக்கலாம்? சோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றோம், லாங் பீரியட் அப்சர்வ் பண்றோம். நல்ல தண்ணி உறையுது, கடல்ல இருக்கக்கூடிய உப்பு தண்ணி உரையல. சோ ஃபர்ஸ்ட் we have to ரைஸ் கொஸ்டின்ஸ். என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம்? ஒருவேளை இந்த தண்ணீர் காரணமா இருக்கலாமா, இல்ல காற்று காரணமா இருக்கலாமா, இல்ல வேற ஏதேனும் காரணமா இருக்கலாமா? இப்ப நீங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணணும்னு சொல்றேன். so we have to ரைஸ் various questions. ரைட். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி கொஸ்டின் ரைஸ் பண்றேன். என்ன கொஸ்டின் ரைஸ் பண்றேன், சே பியூர் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் அவங்களுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் இருக்கக்கூடும். ரைட். அப்ப நம்ம அதை நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம செக் பண்ணணும். அப்ப இந்த கேள்வி மூலமா நான் ஒரு ஹைப்போதசிஸ் வர்றேன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஹைப்போதசிஸ் இட் ஷுட் பி டெஸ்டபிளா இருக்கணும், டெஸ்டபிள் ஹைப்போதசிஸா இருக்கணும். ரைட். சோ ஒன்ஸ் இந்த ஹைப்போதசிஸ் ஃப்ரேம் பண்ணா நான் என்ன செஞ்சிடலாம், நான் ஆக்சுவலா இதான் காரணமா இருக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணி அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள போயிடலாம். சோ எக்ஸ்பெரிமெண்ட் நான் என்ன பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருக்கக்கூடிய தண்ணியை நான் கலெக்ட் பண்ணுவேன், இதுல இருக்கக்கூடிய தண்ணியை கலெக்ட் பண்ணுவேன். சோ எப்படி கலெக்ட் பண்ணுவேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டம்ளர் எடுத்தேன்னா, ரெண்டையும் சேம் ஒரே மெட்டீரியல் இருக்கிற மாதிரி, ஒரே மாஸ் இருக்கிற மாதிரி, அவ்வளவு கண்டிஷன்ஸையும் மற்ற எல்லா கண்டிஷன்ஸையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு இப்படி எடுத்து இதை என்ன செய்வேன், சே 0 டிகிரில வைக்கிறேன். சோ 0 டிகிரி நான் பாக்குறேன், பியூர் வாட்டர் என்ன செய்யுது, சே இது ஃப்ரீஸ் ஆயிடுது, இந்த வாட்டர் ஃப்ரீஸ் ஆகல. ரைட். அப்ப நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம், ஓஹோ
பியூர் வாட்டருக்கு அப்ப இந்த நேச்சர் இருக்கு. இப்ப நம்ம இப்படி யோசிச்சோம் இல்லையா, இதுதான் காசேஷன். ரைட். அப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மளுடைய அப்சர்வேஷன்ல இருந்து ஹைப்போதசிஸ் வர்றதுக்கும் ஹைப்போதசிஸ்ல இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் வர்றதுக்கும் நமக்கு இந்த காசேஷன் வந்து தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஹைப்போதசிஸ் இப்படி பண்ணாம வேற மாதிரி ஹைப்போதசிஸ் பண்றேன். எப்படி ஹைப்போதசிஸ் பண்றேன்? இந்த இந்த குளத்துல வந்து ஒரு தேவதை இருக்காங்க, சரியா? அந்த தேவதை என்ன பண்றாங்க கேட்டா, குளிர்காலம் வந்த உடனே குளத்துல உள்ள நீரே நீ வந்து உறைஞ்சு போயிரு இப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு நான் ஒரு ஹைப்போதசிஸ் பண்றேன்னு வச்சுக்கோமே, அது எந்த இடத்துல இர்ரெலவென்ட் ஆகும்? அப்படி ஒரு விஷயத்தை யாருமே என்ன செய்யல, நம்ம அப்சர்வ் பண்ணல. ரைட். சோ அந்த ஹைப்போதசிஸ் நம்ம என்ன செஞ்சிடலாம், we can reject. அகைன் இன்னொரு விஷயத்தையும் கவனிங்க, இது முடிச்ச உடனே இது முடிஞ்சிருச்சா? நோ. நம்ம ஒரு விஷயம் வந்திருக்கோம், ஒரு அப்ரோச் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்ம வந்திருக்கோம். தென் இது மாதிரி இப்ப நம்மளால யோசிக்க முடியும், வேரியஸ் ஹைப்போதசிஸ கிரியேட் பண்ணலாம். அப்ப இந்த வேரியஸ் ஹைப்போதசிஸ கிரியேட் பண்ற இந்த கலை, இந்த ஹைப்போதசிஸ்ல இருந்து எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் பண்ணக்கூடிய கலை, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து இன்ஃபரன்ஸ் வந்து அந்த இன்ஃபரன்ஸ புரிஞ்சு அந்த ஹைப்போதசிஸ மாத்தி மறுபடியும் ரீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய கலை. தென் இதுல இருக்கக்கூடிய வேரியஸ் ஃபேக்டர், ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளவு சால்ட் இருந்தா எவ்வளவு மாறும், ரைட்? விண்டோடைய பொசிஷன் என்ன மாதிரி மாறுது. அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சு இதை பரிசோதனை செய்ய முடியாது. நம்ம வேரியஸ் பாயிண்ட்ஸ்ல சாம்பிள்ஸ் மூலமா என்ன செய்ய வேண்டியது இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த சயின்டிபிக் மெத்தடுங்கிறது ஒரு பேசிக் ஸ்கெலிட்டன் நம்மளுக்கு தருது. ஆனா அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனுடைய பலம் எங்க இருக்குன்னா, எந்த அளவுக்கு நம்மளுடைய உலக பார்வை இருக்கு, நம்மளுடைய காசல் லா, காரணகாரிய விதிய நம்ம எந்த அளவுக்கு ரீசன் பண்ணிருப்போம், எந்த அளவுக்கு கிரியேட்டிவா, ரைட், கிரியேட்டிவா நான் நினைக்கிற மாதிரி இல்லாம அந்த சூழ்நிலையை உணர்ந்து அதுல இணைந்து என்னால அப்ளை பண்ண முடியுது, ரைட்? அப்ப என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, இதுதான் பேட்டில் ஃபீல்ட். இந்த இடத்துலதான் நமக்கு இது ஆரம்பிக்குது. இங்க நான் ஒரு கோட் கொடுத்திருக்கேன். இந்த கோட்டை நான் ஃபுல்லா வாசிக்க போறது இல்ல. பட் எதுக்கு இந்த கோட் நான் கொடுத்திருக்கேன் கேட்டீங்கன்னா, தட் இஸ் ஒரு சின்ன நிமிஷம். ஓகே, இங்க நான் பேர் கொடுத்திருக்கேன், உங்களால பார்க்க முடியும். ஜேடி பெர்னால், ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட், ஹிஸ்டரி ஆஃப் சயின்ஸ் உடைய அத்தாரிட்டி. இந்த ஜேடி பெர்னால் நம்ம இந்த டிஸ்கஷன் பார்த்திருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 12 வாரம் பார்த்திருக்கோம். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வாரம் போகும். இதை எல்லாத்தையும் சமரைஸ் பண்ணி he has written book. ஜேடி பெர்னால தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த சயின்ஸ் ஆஃப் ஹிஸ்டரியோட அத்தாரிட்டி நம்ம சொல்றோம். அவரு ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு, நீங்க விருப்பமானவங்க அதை வாசிச்சுக்கோங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க வாசிச்சுக்கோங்க. இதுல அவர் என்ன மீன் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த நீங்க பார்க்கக்கூடிய இந்த பேஜ்ல அவர் மீன் பண்ற விஷயம் என்னன்னா, சயின்ஸோட டெவலப்மெண்ட் யூனிஃபார்மா இல்ல, டைம்லயும் இல்ல, பிளேஸ்லயும் இல்ல, ரைட்? சயின்ஸ் பல இடங்கள்ல ஆரம்பிச்சு அதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹி டெல்ஸ் பாபிலோனியா, ஓகே, ஈஜிப்ட், இந்தியா, இப்படி பல இடங்கள்ல ஆரம்பிச்சு, ரைட்? கிரீஸ் அதனுடைய எந்த இடத்துக்கு வருது, அதனுடைய சென்டர் பாயிண்டா வருது. அதுக்கப்புறம் கிரேக்கம் நம்ம பார்த்தோம், சுக்கா நொறுங்கின உடனே சயின்ஸ் மறுபடியும் என்ன செய்யுது, வெவ்வேறு இடங்களுக்கு போகுது. ஆனா எங்க போகல, பார்பேரியன் கிங்டம் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப் அதுக்குள்ள அது போகல. மறுபடியும் சிரியாக்கு, பெர்ஷியாக்கு, இந்தியாக்கு, சைனாக்கு, இப்படி எல்லாம் வருது. தென் இதை பார்த்துக்கோங்க, பிரில்லியன்ட் சிந்தசிஸ் அண்டர் தி நேம் ஆஃப் இஸ்லாம். இஸ்லாமுடைய படையெடுப்புல பல கெட்டதுகள்ல நடந்த மிகப்பெரிய அற்புதமான நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹோல் சயின்ஸும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மறுபடியும் யூரோப்புக்கு போய், ஐ திங்க் இங்க நம்ம பாக்குறது ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? பாருங்க, ரெனேசன்ஸ 4 பகுதியா பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இன் இட்டாலி, ரைட்? இந்த சயின்டிஸ்டோட பேரையும் பார்த்துக்கோங்க, லியோனார்டோ வெசாலியஸ். வெசாலியஸ் வந்து ஆக்சுவலா பயாலஜில he is an expert, right? கோப்பர்னிக்கஸ், இது நம்மளுக்கு தெரியுதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இது ஃபேஸ், ஃபர்ஸ்ட் ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் பிரான்ஸ்லயும் பிரிட்டன்லயும் அது கிரியேட் பண்ண கிரேட் சயின்டிஸ்ட் பேக்கன், கலீலியோ, டெக்கார்ட் அண்ட் எண்டிங் இன் நியூட்டன். தென் தேர்ட் ஃபேஸ். ஸோ தேர்ட் ஃபேஸ்ல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் பிகின் ஆயிருது. தேர் டெவலப்ஸ் எலக்ட்ரிசிட்டி,
இதெல்லாம் கிரீக்ஸ் ஒன்றும் தொட்டதே இல்லை. எலக்ட்ரிசிட்டி, தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் இதெல்லாம் வருது. தென் ஃபோர்த் ஃபேஸ் அவர் சொல்றது இப்ப நம்ம இருக்கக்கூடிய ஃபேஸ். சோ இந்த காசல் லாவும் இதே பாதையில பயணம் பண்ணுது. இந்த காசல் லாவும் ஸ்டாட்டிக்கா இல்ல, ரைட்? இந்த காரணகாரிய விதி அதனுடைய புரிதல்ங்கிறது எப்படி வந்து சயின்ஸ் இப்படி டிராவல் பண்ணிருக்கோ இதே மாதிரி இதுவும் என்ன செய்யுது, இதுவும் டிராவல் பண்ணுது. அதனால நேச்சுரலா இப்ப நம்ம எங்க போய் எந்த இடத்துக்கு வந்து சேருவோம் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து யார்கிட்ட வந்து நிப்போம், தட் இஸ் நம்ம அரிஸ்டாட்டில வந்து நிப்போம். அரிஸ்டாட்டில் ஒரு கிரேட் தியோரிட்டிஷியன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரிஸ்டாட்டில் சொன்னதெல்லாம் சரி அப்படி இல்லை, கிரேட் தியோரிட்டிஷியன். ஃபர்ஸ்ட் இத பத்தி இப்படி யோசிக்கணும் அப்படின்னு நம்ம ஹிஸ்டரியில யார்கிட்ட தான் பாக்குறோம், அரிஸ்டாட்டில் தான் பாக்குறோம். அரிஸ்டாட்டிலால ஏன் அப்படி யோசிக்க முடிஞ்சது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும், நம்ம நம்ம சீரியஸா டிஸ்கஸ் பண்ணவும் செஞ்சோம். அயானிக் ஃபேஸ் ஆஃப் கிரீஸ்ல சில அற்புதமான சயின்டிஸ்ட் உருவானாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரைட், ஃபர்ஸ்ட் பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை தியரிட்டிக்கல் ப்ராப்ளமா கன்வெர்ட் பண்றதுக்கான தேல்ஸ். தென் அப்ஸ்ட்ராக்ஷன்ல கரைகண்ட பித்தகோரஸ், ரைட், டெமோக்ரிட்டஸ், ரைட், உலகமெல்லாம் எப்படி ஆக்கப்பட்டிருக்கு, இப்படி சோ மெனி சயின்டிஸ்ட், ரைட். இவங்களுடைய ஒட்டுமொத்த நாலேஜை அக்யூர் பண்ணி இவங்கெல்லாம் எப்படி யோசிச்சிருப்பாங்க இல்ல எப்படி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி காசாலிட்டிக்கு 4 காரணங்கள் இருக்கும் அப்படின்னு அன்றைய காலகட்டத்துக்கு சொல்றாரு. இதெல்லாம் சரின்னு அர்த்தம் இல்ல, ஆனா எதிர்காலத்துல ரினேசன்ஸ் டெவலப் ஆகும்போது இது பேசிஸா இருக்கு. ஓ, இப்படித்தான் யோசிக்கணும் அப்படின்னு அவருடைய கருத்துப்படி மெட்டீரியல் காஸ். உதாரணத்துக்கு இந்த வலது பக்கம் என்ன இருக்கு, ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கு, ரைட். இந்த ஸ்கல்ப்சர் தோன்றுவதற்கு என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் காஸ் மெட்டீரியல் காஸ். அந்த புரோன்ஸ் தான் காரணம். ஏன்னா புரோன்ஸ் தான் என்ன இருக்கு, அந்த மெட்டீரியலா மாறி இருக்கு, ரைட். தென் ஃபார்மல் காஸ். ஃபார்ம்னா அது என்ன வடிவத்துல இருக்கு, ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கு, அந்த ஃபார்ம் இதை யாரு வடித்த சிற்பி, சிற்பியோட மனசுல இருக்கு. சோ தட் இஸ் ஃபார்மல் காஸ். எஃபிஷியன்ட் காஸ். எஃபிஷியன்ட் காஸ்னா என்னன்னா, சிற்பி மனசுல நினைச்சா மட்டும் பத்தாது, அந்த மனசுல உள்ளத டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஸ்கில் வேணும். சோ அந்த எஃபிஷியன்ட் காஸ் அந்த சிற்பி. தென் ஃபைனல் காஸ். இந்த ஃபைனல் காஸ் தான் மொத்த ஐரோப்பாவையே வந்து 1500 வருஷம் இரண்ட காலமா வச்சிருந்தது. இந்த ஃபைனல் காஸ் தான். இந்த ஃபைனல் காஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ரைட். இது எப்படி இன்னைக்குள்ளவங்க எப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், வில் டேக் திஸ் வே. ஜார்ஜ் சார் இருக்காங்க. சோ ஜார்ஜ் சார் வந்து சென்னையில வந்து ஒரு பூங்கால ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்க, சரியா? அப்ப யாரோ இன்னொருத்தங்க, சரி நான் தான் போறேன், நான் என்ன சொல்றேன் கேட்டா, ஓ ஜார்ஜ் சார் உட்கார்ந்துருக்காங்க, இந்த மரம் எதுக்காக இங்க வளர்ந்துருக்குன்னா ஜார்ஜ் சார் எதிர்காலத்துல இப்படி உட்காரணுங்கிறதுக்காக அது வளர்ந்துச்சு. தட் இஸ் தி ஃபைனல் காஸ். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. டெலியோஸ், எண்ட், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. மீனிங், இதோட மீனிங் என்னன்னா, இந்த காரணங்கள் எல்லாம் தெரிந்த யாரோ ஒருத்தர் எல்லாரும் இயக்குறார் அப்படிங்கிற கருத்தை கொடுக்கக்கூடிய கான்செப்ட். சோ இதுதான் அரிஸ்டாட்டிலுடைய ஐடியா. இந்த அரிஸ்டாட்டிலுடைய ஐடியா, இந்த காசாலிட்டி, இதுலதான் ஆக்சுவலா டேவிட் ஹியூம் தன்னுடைய பேட்டரி ஃபீல்ட டிஃபெண்ட் ஆரம்பிக்கிறாரு. இவரோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, இவரு நியூட்டனுக்கு அடுத்த ஜெனரேஷன். நியூட்டன் இறக்கிறதுக்கு 1641 சம்திங் நியூட்டனோட பீரியட். ஐ திங்க் ஐ கேன் ஷோ ஆல்சோ. 1727 நியூட்டன் இறக்குறாரு. இவர் 1711 பிறக்கிறார். யூ கேன் கனெக்ட், ரைட். சோ நியூட்டனுடைய ஐடியா, நியூட்டனுடைய ஐடியா மட்டும் நான் சொல்லல, நியூட்டனுடைய மொத்த சித்தாந்தம், கருத்து, ரைட், தட் மெக்கானிக்ஸ், தட் மெட்டீரியலிசம், அதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆன லாக் உடைய கான்செப்ட், தட் இஸ் எம்பிரிசிசம். இந்த எம்பிரிசிசத்துக்கும் இந்த எம்பிரிசிசம் அனுபவவாதம், நான் கொண்ட அனுபவம் தான் சரி, அனுபவத்தின் மூலமா தான் எல்லாமே செய்ய முடியும். அதாவது அன்னைக்கு இருந்த சயின்ஸ் டெவலப் ஆகி சொசைட்டில சயின்ஸ் டெவலப் ஆகாத போது அந்த பேக்லாஷ் வரும் பொழுது இந்த சயின்ஸை புரிய வைக்கிறதுக்காக எம்பிரிசிசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொன்னது கரெக்ட். பட் எம்பிரிசிசம் இஸ் எவ்ரிதிங். நம்மளுமே அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா இந்த எம்பிரிசிசத்தை கவுண்டர் பண்ண பிஷப் பெர்க்லி
உலகமே ஏறத்தால பொய்ங்கிறாரு, எல்லாமே மனசுங்கிறாரு. ஒரு ஒரு சின்ன ஆர்குமெண்ட், பிஷப்போட ஆர்குமெண்ட் நான் சொன்னா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன் முன்னாடி ஒரு டம்ளர் இருக்கு, அந்த டம்ளர்ல தண்ணி இருக்கு, ரைட்? அந்த தண்ணி சே வார்ம் வாட்டர், வெது வெதுன்னு இருக்கு. நான் சே ஒரு எக்ஸ கூப்பிடுறேன், சரியா? அந்த எக்ஸ் என்ன செஞ்சிருக்காரு, மழையில நினைஞ்சிட்டு வந்திருக்காரு, வெளியில மழை பெய்யுது இல்லையா, நினைஞ்சிட்டு வந்திருக்காரு, சரியா? அவரை வந்து தண்ணிக்குள்ள என்ன செய்யறேன், நான் வந்து விரல முக்க சொல்றேன். சோ தண்ணிக்குள்ள விரல முக்க சொல்ல, நல்லா சூடா இருக்கு அப்படிங்கிறாரு. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னொருத்தர் வர்றாரு, அவரு ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்து ஒர்க் பண்ணிட்டு வர்றாரு, பயங்கர ஹாட்டா இருக்காரு, அவரோட நிலைமை இருக்கு. அவரை கையை முள்ள முக்க சொல்றேன். அவர் முக்கிட்டு என்ன சொல்றாரு, தண்ணி சில்லுன்னு இருக்காரு. உடனே பெர்க்லி நம்மளை பார்த்து என்ன கேட்கிறாருன்னா, பாருங்க, ஒருத்தருக்கு தண்ணி சூடா இருக்கு, ஒருத்தருக்கு தண்ணி சில்லுன்னு இருக்கு. தண்ணி ஒரே மாதிரிதான் இருக்கும், ரெண்டு மாதிரி இருக்க முடியாது. இவருக்கு அப்படி தோணுது, அவருக்கு இப்படி தோணுது. அப்படின்னா தண்ணிக்குன்னு ஒண்ணு இல்லைங்க, அவங்கவங்க மனசுல இருக்கு. திஸ் இஸ் ஹிஸ் சென்ட்ரல் ஆர்குமெண்ட், ரைட்? நம்ம பாக்குற எல்லாமே ரைட், வெளி உலகு எல்லாமே நம்ம மனசுல இருக்கு, எல்லாமே மனசோடைய கன்ஸ்ட்ரக்ட் இப்படிங்கிற கான்செப்ட சொல்றாரு. இதை சேலஞ்சு பண்ண வேண்டிய இடத்துல, இந்த சயின்ஸை மேல ப்ராக்ரஸ் பண்ண வேண்டிய இடத்துல நுட்பமான விஷயத்துக்குள்ள, ஏன்னா நியூட்டன் மெக்கானிக்ஸ் நுட்பமான விஷயம் தான், பட் அதை விட நுட்பமான விஷயங்களை நோக்கி மனிதர்கள் இயங்க தொடங்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சுரங்கங்கள் கட்டப்படுது, அங்க தண்ணியை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு, கப்பலை பத்தி ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு, நீரில இருந்து ஆற்றலை பெற வேண்டியது இருக்கு. சோ உங்களுக்கு தெர்மோடைனமிக்ஸ் பத்தி தெரியணும், ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் பத்தி தெரியணும், ஸ்டாட்டிக்ஸ் பத்தி தெரியணும், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பத்தி தெரியணும். சோ மெனி திங்ஸ் தெரிய வேண்டிய நிர்பந்தத்தை உலகம் உருவாக்கி இருக்கு. அப்ப அந்த விதத்துல சயின்ஸை அணுகக்கூடிய வகையில தத்துவங்கள் உருவாகணும். டேவிட் ஹியூம் ஒன் ஆஃப் தி அடுத்து காம்போம் கிரேட் பிலாசபர் அவங்க என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அவருடைய ஃபேமஸ் புக்ஸ் எல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன், காமிச்சிருக்கேன், ரைட்? ரைட், essays, moral political liberty, history of England, one of the very என்ன சொல்றது, பல வருஷங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு என்னவா இருந்தது, ரெஃபரன்ஸா இருந்தது. என்கொயரிஸ் கன்சர்னிங் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட்? பிரின்சிபிள்ஸ் ஆஃப் மாரல்ஸ், எ ட்ரீடைஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர், இதுதான் அவருடைய பிரின்சிபிள் புக் அப்படின்னு பிலாசபர்ஸ் சொல்றாங்க, சரியா? இதுல அவர் காசேஷனை எப்படி கையாளுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லைல என்ன காமிச்சிருக்கேன்னா, நீங்க அவரோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அவரால் இன்ஃபுளுயன்ஸ் ஆகப்பட்டவங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஆடம் ஸ்மித். யூ ஜஸ்ட் இமேஜின், ஆடம் ஸ்மித் நம்ம என்ன சொல்றோம், he is the father of economics னு நம்ம சொல்றோம். then Jeremy Bentham, right? he is also that is human body ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அவரோட வார்த்தையை பாருங்களேன், that is very interesting. causes the scales to fall from his eyes. அப்படின்னா என்ன அர்த்தம், கண் திறந்த மாதிரி இருக்கு. யார்கிட்ட பேசினா, ஹியூம்கிட்ட பேசினா, ரைட்? காண்ட், இமானுவேல் காண்ட், பெரிய பிலாசபர். அவரு சார்லஸ் டார்வின், ரைட்? அவரே என்ன சொல்றாரு, ஹியூம் வந்து சோ என்ன பாயிண்ட்னா, ஏராளமான பிலாசபர்ஸ்க்கே கண் திறக்கக்கூடிய வேலையை அவர் செஞ்சிருக்காரு. அவருடைய பிலாசபி என்ன அப்படிங்கிறத நம்ம இங்க என்ன செய்யலாம் பார்க்கலாம். So here I have shown, right? லாக்குடைய எம்பிரிசிசம், அங்கிருந்து ஸ்கெப்டிசிசம். இப்போ நம்ம அடுத்த வார்த்தைக்கு வந்துட்டோம், ஸ்கெப்டிசிசம். ஐ திங்க் இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் லிட்டில் என்ன செய்யணும், we have to elaborate. ஸ்கெப்டிசிசம் நம்ம நார்மலா ஸ்கெப்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கெப்டிக்னா எஸ் ஐ டேக் இட், ஆனா அதுல எனக்கு என்ன இருக்கு, ஐ எம் நாட் ஃபுல்லி கன்வின்ஸ்ட், எனக்கு இன்னும் அதுல என்ன இருக்கு, சந்தேகம் இருக்கு, ரைட்? வித் ரெஸ்ட்ரிக்ஷன், ரைட்? சம் ரிசர்வேஷன். சோ இந்த ஸ்கிரிப்டிக் தான் கவனமா அணுகணும் அப்படிங்கறதுதான் லாக்குடைய பேசிக்ஸ். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கு. தட் ஆல்சோ நம்ம சொன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாலேஜ் அக்யூர் பண்றதுக்கு ரெண்டு வகை இருக்கு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இண்டக்ஷன், இன்னொன்னு டிடக்ஷன், ரைட்? இதுல இந்த இண்டக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமா கையாள வேண்டியது இருக்கு. ஏன் நான் சொல்றேன், டிடக்ஷன் வந்து அப்படி கிடையாது. டிடக்ஷன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் இஸ் நீங்க வந்து பவுண்டரியை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா
டிடக்ஷன் எக்ஸாக்டா ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்படி கூட்ட விரும்புறீங்க 1 + 2 + 3 + up to say n இப்படி கூட்ட விரும்புறீங்கன்னா த்ரூ டிடக்டிவ் லாஜிக் நீங்க குழப்பமே இல்லாம நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். n that is this is equal to n into n + 1 divided by 2 ப்ரூவ் பண்ணிடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட், சே இதனுடைய உயரம் a, இதனுடைய பேஸ் b ன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஹைபோடென்யூஸை சந்தேகமே இல்லாம நீங்க சொல்லலாம் this is a² + b². இதெல்லாம் டிடக்ஷன்ல நம்ம பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் a சர்க்கிள், ஓகே, this is சர்க்கிள், இதனுடைய ரேடியஸ் r அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதனுடைய ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க விரும்புறோம். இப்போ இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து டிடக்ஷனை பயன்படுத்தின்னு வச்சுக்கோமே, நீங்க யூ வில் கிரியேட் அ ஸ்ட்ரிப். இந்த மாதிரி என்ன செய்வீங்க, ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பை கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டிஸ்டன்ஸ் அது சென்டர்ல இருந்து எக்ஸ்ங்கிற தூரம் இருக்குன்னு வச்சுக்கிடுவீங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன சொல்லுவீங்க, யூ வில் கால் திஸ் as 2πx. சரிங்களா? இந்த ஸ்ட்ரிப்போட வித் சே dx, ரைட். இதை நீங்க இன்டெகிரேட் பண்றீங்க, சே 0 to the radius r. இன்டெகிரேட் பண்ணீங்கன்னா எக்ஸாக்டா யூ வில் கெட் πr². நோ கன்ஃபியூஷன், குழப்பமே இருக்காது. டிடக்ஷன் will work exactly. சப்போஸ் இதே ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் தி சர்க்கிள், நீங்க த்ரூ இண்டக்ஷன் பரிசோதனை மூலமா கண்டுபிடிக்க நினைச்சு இதை ஒரு கிராஃப் ஷீட்ல போட்டு அந்த கிராஃப் ஷீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்கொயரையா எண்ணிங்கன்னு வச்சுக்கோமே, நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இண்டக்ஷன் வந்து கவனமா செய்ய வேண்டிய விஷயம். ரைட், வெரி கான்ஷியஸ்லி. சி நீங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் காய்ச்சல் வருது, இந்த பாக்டீரியா தான் காரணமா இருக்குமா, நீங்க ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய விஷயம். எல்லா இண்டக்ஷனுமே, இண்டக்ஷன்னா எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நீங்க டெரைவ் பண்றது. அப்ப எல்லாமே டிடக்ஷன்ல போயிடலாமா அப்படின்னா பண்ண முடியாது. ஏன்னா டிடக்ஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் இந்த ஏரியா சொன்னேன், இங்க நான் வசதியா எடுத்துக்கிட்டேன். இது வந்து என்னது, யூக்ளிடியன் ஸ்பேஸ் நான் எடுத்துக்கிட்டேன், சரியா? ஆனா யூனிவர்சல் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பேஸும் யூக்ளிடியன் ஸ்பேஸ் இல்ல. சோ இண்டக்ஷனும் டிடக்ஷனும் மாறி மாறி ஆல்டர்னேட்டிவா செயல்படணும். அப்ப நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த இண்டக்ஷன் ப்ராசஸ் இல்லாம நீங்க அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம, அது மூலமா எக்ஸாக்ட் லா டெவலப் ஆகாம, அந்த லா மூலமா வேரியஸ் தியரியை பில்டு பண்ணாம நீங்க எதுக்குள்ள போக முடியாது, டெகார்ட்டுடைய டிடக்ஷனுக்குள்ள நீங்க போக முடியாது. ரைட். அப்ப அதனாலதான் லாக் வந்து என்ன, தட் இஸ் ஹியூம் வந்து என்ன பாயிண்ட் சொல்றாரு, we should be skeptic, ரொம்ப கவனமா இருக்கணும். அப்ப அந்த கவனத்துலதான் அவரோட காஷல் லா சொல்றாரு. இது ரொம்ப பாப்புலர் லா இல்லைங்களா? பாப்புலர் லானா யூரோப்ல ரொம்ப பாப்புலர் லா. சம்ஹவ் இதனுடைய நோட்டு சொல்லணும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு நோட் நிலையத்தில் நம்ம சொல்றது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். என்னன்னா யூரோப்ல, சோ நான் இப்ப நெட்ல சர்ச் பண்ணும்போது நான் என்ன பார்த்தேன்னா, ஏராளமான இடத்துல இதெல்லாம் தரோவா டிஸ்கஸ் பண்றாங்க. ரைட், இன்க்ளூடிங் யூஎஸ்ல கால்டெக்ல எல்லாம் வந்து மில்லுடைய லாஜிக்க அக்கக்கா படிக்கிறாங்க. எந்த அளவுக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஃபார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்படி எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் வாய்ப்பு இருந்தா லாஸ்டா சொல்றேன். கம்ப்ளீட்டா தே ஆர் ட்ரெயின் டு ஸ்டடி. ரைட், அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டை கனெக்ட் பண்றாங்க. ஒரு பிலாசபி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, தென் பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து, மேத்தமேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து, புட் டுகெதர் தே ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, அந்த பாயிண்ட் நான் வரும்போது சொல்றேன், எப்படி காசேஷன் நடக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்றதுக்காக. பட் சம்ஹவ் இந்தியால, பர்டிகுலரா தமிழ்நாட்டுல இது எதுவுமே நம்ம படிக்கல. இந்த அணுகுமுறையே சயின்டிபிக் மெத்தடோட நம்ம படிக்கிறது இல்ல. நம்ம எப்படி படிக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, சயின்ஸ் கண்டுபிடிச்ச பல்வேறு விதிகளை படிக்கிறோம், இன்ஃபர்மேஷனா படிக்கிறோம். நம்ம என்னவே படிக்கல, சயின்டிபிக் மெத்தடை எப்படி கையாள்றது அப்படிங்கிறது நம்மளுடைய பிராக்டிஸ்ல இல்ல. ரைட். சோ பிரேக் த்ரூக்கு நம்ம எந்த வகையில நன்றி சொல்லணும்னா, விதவுட் பிரேக் த்ரூ இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பும் இல்லை. ஓகே, இப்ப நம்ம போயிடலாம். பிரசிடென்ட்ஸ்னா என்ன மீன் பண்றோம் கேட்டீங்கன்னா, ரைட், எது முன்னாடி நடக்குது எது பின்னாடி நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏவும் பியும் காசலா கனெக்ட் ஆகுது அப்படின்னா, சே ஏ முன்னாடி நடந்து பி அதுக்கு பின்னாடி நடந்தா, அதே மாதிரி மறுபடியும் நடந்தா, ஏ எப்பயுமே முதல்ல அதுக்கப்புறம் பி, ஏ எப்பயுமே முதல்ல அதுக்கப்புறம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முந்தின நாள் நைட்டு பால்ல உர ஊத்துறேன், காலையில தயிர் கிடைக்குது. அடுத்த நாள் மறுபடியும் பால்ல உர ஊத்துறேன், அடுத்த நாள் காலையில தயிர் கிடைக்குது. அப்ப எப்பயுமே நான் உர ஊத்துனா தயிர் கிடைக்கும். ரைட். சோ இந்த நிபந்தனையை பூர்த்தி பண்ணணும். திஸ் இஸ் ஒன்.
ரெண்டாவது கண்டிகுட்டி. கண்டிகுவஸ்னா தொடர்ச்சியா. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அந்த ரெண்டு ஈவென்ட் ஏ பி அந்த ரெண்டுமே டைம்லையும் பேஸ்லையும் கண்டிகுவஸா இருக்கும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வந்து நீங்க அமெரிக்கால போய் என்ன செய்ய முடியாது, தீர்வு தேட முடியாது. இல்லாட்டி ஒரு ரூம்ல ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா அந்த ரூம்ல தான் கொலையாளி எங்க நின்று இருக்கணும், அதுக்கு என்ன துப்பு இருக்கு, இதெல்லாம் நம்ம தேடணும். ஸோ திஸ் இஸ் அபவுட் கண்டிகுவஸ். தென் கான்ஸ்டன்ட் கன்ஜங்ஷன். ரைட். கான்ஸ்டன்ட் கன்ஜங்ஷன்னா ஏ அண்ட் பி ஆல்வேஸ் ஷுட் அக்கர் டுகெதர். ரெண்டுமே எப்படித்தான் நடக்கணும், சேர்ந்துதான் நடக்கணும். சேர்ந்துனா இது வந்தா அடுத்தது வரணும், இது வந்தா அடுத்தது வரணும், இது வந்தா அது அடுத்து வரணும். இப்படி எல்லாம் இருந்தா நம்ம என்ன சொல்லலாம், ஏவும் பியும் காசலா கனெக்ட் ஆயிருக்கு இப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படின்னு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் டைமா ஹியூமன் மனிதர்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஓஹோ, அதனாலதான் இவங்க எல்லாமே மனிதர்களுடைய திங்கிங் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லி தர்றாங்க. மனிதர்கள் எப்படி யோசிக்கணும்னு அப்படி 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 சொல்லி தர்றாங்க. சில நேரங்கள்ல இதனால யோசனைக்கு மிக அதிக முக்கியத்துவமும் கொடுத்துட்றாங்க. சரியா? இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிளாவை எல்லாம் பெரும்பாலும் எக்ஸ்பிளைன் பண்ணது இமானுவேல் காண்ட். ஹி இஸ் அனதர் கிரேட் பிலாசபர். ஹி இஸ் ஃப்ரம் ஜெர்மனி. ரைட். யூ கேன் சி அவர் எவ்வளவு புக் எழுதியிருக்காரு நம்ம பார்த்தாவே தெரியும். ஹியூஜ் புக்ஸ். ரைட். இன்னைக்கு வந்து பல பேரால இன்ஃபுளுன்ஸ் பண்ணப்படுறவரு காண்ட். காரணமா? அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ஆர் கண்டிகுவஸ் அப்படின்னு சொல்றோம். ரைட். உண்மையிலே ட்ரூவாவே கண்டிகுவஸா தான் இருக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நிலா சுத்திக்கிட்டு இருக்கு. சரியா? நிலா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு எது காரணம்? அதை நிலால தேடணுமா இல்ல பூமியில தேடணுமா? நிலா சுத்தி வர்றதுக்கு பூமி காரணமா இல்லையா? இல்லாட்டி எங்கேயோ இருக்கக்கூடிய ப்ளூட்டோ சுத்தி வர்றதுக்கு ப்ளூட்டோ காரணமா இல்ல சூரியன் காரணமா? சோ ரெண்டு பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுமே கேள்விக்குரியது. அடுத்து பார்த்தோம்னா கான்ஸ்டன்ட் கன்ஜங்ஷன். இதுலயுமே சில சில சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நவ் யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வே. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து முந்தின நாள் என்ன பண்றேன், பேரோமீட்டரை வச்சு ஐ மெஷர் ப்ரெஷர். ஸோ அது மூலமா நான் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா, நாளைக்கு மழை வரும்னு நான் கண்டுபிடிச்சிடறேன். ஸோ இந்த பேரோமீட்டர் என்ன சொல்லுதுன்னா, நாளைக்கு மழை வரும்னு சொல்லுது. ஸோ பேரோமீட்டர் என்னைக்கெல்லாம் சொல்லுதோ அன்னைக்கெல்லாம் மழை வருது, என்னைக்கெல்லாம் பேரோமீட்டர் சொல்லுதோ அன்னைக்கெல்லாம் மழை வருது. அப்ப மழை வர்றதுக்கு பேரோமீட்டர் காரணமா பிரசிபிடேஷன் ஆகிறதுக்கு? ரைட். அப்ப என்ன நம்ம புரிஞ்சுக்கிட முடியுதுன்னா, அற்புதமா பல விஷயங்கள் ஹியூமால சொல்ல முடியுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சரி பண்ணணும், அதுல இருக்கக்கூடிய விஷயத்தை என்ரிச் பண்ணணும், சயின்ஸோடைய காம்படன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அதை மாற்றி அமைக்கணும். ஸோ அந்த ஒர்க்கை தான் இமானுவேல் காண்ட் வந்து ஆரம்பிக்கிறாரு. அவர் இந்த விஷயங்கள் எல்லாம் கரெக்ஷன் எல்லாம் என்ன செய்யறாரு, சொல்றாரு. ஆனா காண்ட் வந்து ஒரு கிரேட் பிலாசபர். ஆனா அவர்கிட்ட ஒரு ஒரு அப்ரோச் இன்னைக்குள்ள நம்மளால ரீசன் பண்ண முடியாத அப்ரோச் இருக்கு. என்ன அப்ரோச் கேட்டீங்கன்னா, அவர் என்ன பாயிண்ட் சொல்றாருன்னா, சில விஷயங்கள் தான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும், சில விஷயங்கள் நம்மளால தெரிந்தே கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. See, they are unknowable. ரைட். அது எப்படி நம்ம என்ன ஒரு தட் இஸ் நம்மளுடைய ஸ்டான்ஃபோர்ட் பிலாசபி ஸ்கூல்ஸ்ல வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, அவருடைய ஐடியா எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பச்சை கலர் கண்ணாடி போட்டு பிறக்கும் போதே. சோ அது பிறந்ததுக்கு அப்புறம் அது எப்பயுமே எல்லாத்தையும் பச்சையா தான் பார்க்கும். அதனால மற்ற கலர் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. சோ அந்த மாதிரி அவருக்கு சில கான்செப்ட் இருக்கு. சில விஷயம் தான் நம்மளால முடியும், சில விஷயங்கள் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது. தே ஆர் அன்னோயபிள். இன் ஸ்பைட் ஆஃப் தட், மிகப்பெரிய கிரேட் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடிஞ்ச அவராலையும் இந்த மாதிரி ஃப்ளா கிரியேட் ஆகுது. ரைட். தென் கம்ஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லாஜிஷியன், ரைட், பொலிட்டீஷியன், எக்கனாமிஸ்ட், மல்டி ஸ்கில்டு பர்சனாலிட்டி, ஜான் ஸ்டூவர்ட் மில். நாட் ஆர்டினரி பர்சன். ரைட். எப்படி சொல்றது, லிபர்ட்டி, ஒட்டுமொத்த சொசைட்டி லிபரேட் ஆகணுங்கிறதுக்காக மில் பண்ண ஒர்க் சாதாரண ஒர்க் கிடையாது.
நம்ம இந்தியால மில்லையும் யாரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம் கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 வருஷ கேப்ல we can compare with ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ரைட். வித்யாசாகர் வந்து மில்லுக்கு ஒரு 15 வருஷம் இளையவரா வந்து இருப்பாரு. அது மட்டும் இல்ல, இந்த மில்லுடைய கிரேட்னஸ் இந்தியால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ரெனேசன்ஸ் மூவ்மெண்ட் சென்ட்ரல் ஃபிகர் அப்ப நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வித்யாசாகர் சொல்லலாம். வித்யாசாகர் திரும்ப திரும்ப என்ன சொல்றாருன்னா வந்து மில்ல வந்து படிங்க, மில்ல வந்து பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும் அப்படின்னா அவர் சொல்றாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மில்லுடைய வருஷம் பார்த்தா 1870 நம்ம பார்க்க முடியுது இல்லைங்களா? அங்க பாருங்க, இப்ப 1800 1806 சரிங்களா? 1873 அவரு இறந்து போறாரு. சோ மில்ல பத்தி படிங்கன்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. பட் நான் இப்ப வரைக்கும் நம்ம கரிக்குலத்துல, ஸ்கூல் கரிக்குலத்துல இல்ல. மில் யூரோப்பியன் ஹிஸ்டரியில ஒரு இடத்துல வந்து அப்படியே போயிருவார். சயின்ஸ்ல, மேத்தமெட்டிக்ஸ்ல மில்லோட லாஜிக் நம்ம என்ன செய்யறது இல்ல, நம்ம படிக்கிறது இல்ல. இப்ப நம்ம என்ன பார்க்க, இவ்வளவு புக்ஸ் அவர் எழுதினது. யூ கேன் see, ரைட். இவரால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டவங்களும் ஏராளம். பர்டிகுலரா வந்து பிரான்ஸ்ல நடந்த ரெவல்யூஷன்ஸ் எல்லாத்துலயும் மில்லுடைய பங்களிப்புங்கிறது ஐடியால மிகப்பெரிய அளவு இருக்கு. சோ இவருடைய காசல் தியரி வந்து மெத்தட் ஆஃப் அக்ரிமெண்ட், மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸ், மெத்தட் ஆஃப் ரெசிடியூஸ், மெத்தட் ஆஃப் கன்கமிட்டன்ட் வேரியேஷன். ஸோ இப்பயுமே சயின்ஸ்ல நம்மளாம் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம். ஆனா டிராவல் பண்ணா கூட நம்ம இதெல்லாம் நம்ம தனித்தனியா யோசிச்சிருப்போம். இதை யோசிக்காம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். இந்த குரூப்ல உள்ள நம்ம எல்லாருமே இதை யோசிச்சிருப்போம். ஆனா இப்படித்தான் யோசிக்கணும்னு இத சிஸ்டமைஸ் பண்ணக்கூடிய வலிமை யாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ரைட், we will see. இப்படித்தான் திங்க் பண்ணணும். ரைட், இப்படித்தான் காசேஷன் வந்து என்ன செய்யும், ஃபங்க்ஷன் பண்ணும். அத மெத்தடிக்கலா மாத்துறாரு. சோ அதனால இந்த மில்லுடைய இந்த அப்ரோச் வந்து சயின்ஸோடைய ஒரு சென்ட்ரல் டாக்டரினா மாறிடுது. தட் வே ஐ கேன் டெல். இல்ல சயின்ஸோடைய ஒரு என்ன சொல்றது, சயின்ஸை முன்னோக்கி கொண்டு போறதுக்கான மிகப்பெரிய கருவியா மாறிடுது. இந்த மெத்தட் ஆஃப் அக்ரிமெண்ட் பாருங்க. 4 பேர் இருக்காங்க சரியா? எல்லன், ஜாக், அலிசன், சே யூ. இப்ப நான் அந்த 4 பேர்ல வந்து 4 பேருக்கும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவங்க முந்தின நாள் பார்ட்டியில வந்து சீ ஃபுட் சாப்பிட்டுருக்காங்க. சீ ஃபுட், ரைட். பீஃப் பாருங்க, எலன் சாப்பிட்டுருக்காங்க, அலிசன் சாப்பிட்டுருக்காங்க. சாலட், எலன் சாப்பிட்டுருக்காங்க, தென் யூ நீங்க சாப்பிட்டுருக்கீங்க சரியா? சிக்கன், எலன் சாப்பிட்டுருக்காங்க, ஜாக் சாப்பிட்டுருக்காங்க, மற்ற 2 பேர் சாப்பிடல. இவங்க எல்லாம் சிக் ஆயிட்டாங்க. 4 பேர் சிக் ஆயிட்டாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்னன்னா, இந்த 4 பேருக்கும் காமனா அக்ரி ஆகிற விஷயம் என்ன இருக்கு? யூ கேன் see seafood. அப்ப ப்ராபபிள் காஸ், அவருடைய வார்த்தை தான். ப்ராபபிளி என்ன காசு இருக்க முடியும்? இந்த சீ ஃபுட் தான் கல்பிரிட்டா இருக்க முடியும். ஸோ இதுதான் வந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா வந்து நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம், நம்ம புத்தகத்துல நம்ம வாசிச்சுக்கலாம் சரிங்களா? தென் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸ். இந்த சிச்சுவேஷன் பாருங்க, ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. சீ ஃபுட், பீஃப், சாலட், சிக்கன், சிக். நவ் யூ see, இங்க பாருங்க, இதுல மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸ் எல்லாமே காமனா இருக்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இங்க பாருங்க, எலன், ஜாக், அலிசன், யூ 4 பேரும் சீ ஃபுட் சாப்பிட்டுருக்கீங்க, 4 பேரும் பீஃப் சாப்பிட்டுருக்கீங்க, 4 பேரும் சாலட் சாப்பிட்டுருக்காங்க, 3 பேர் தான் சிக்கன் சாப்பிட்டுருக்காங்க, ஒருத்தர் சாப்பிடல. ரைட், ஒருத்தர் சாப்பிடல, அந்த ஒருத்தர் தான் சிக் ஆயிருக்காரு. திஸ் இஸ் மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸ். ரைட். அப்ப என்னன்னா, இந்த டிஃபரன்ஸ் தான் ப்ராபபிள் காசா இருக்கணும். ரைட். அப்ப இந்த சிக்கன் சாப்பிட்டா எல்லாருக்கும் என்ன வந்திருக்கு, காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ மெத்தட் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்ளை பண்றதுக்கான மெத்தட் இதுதான். தென் கம்ஸ் மெத்தட் ஆஃப் ரெசிடியூஸ். அது பேர்லயே இருக்கு, ரெசிடியூ. ரெசிடியூனா என்ன, மிச்சம் இருக்கிறது, அப்படிதானே? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு சேரிட்டி ரன் பண்றீங்க. ரைட், நீங்க சேரிட்டி. சோ அந்த சேரிட்டிக்கு வந்து 4 பேர் பணம் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சரிங்களா? எட், நோரா, டாம், கிஷா 4 பேர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, பணம் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. எட் உங்களுக்கு தவறு சொல்லிட்டாரு. நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், $20 பணம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நோரா ஒரு தகவல் சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கேன், $30 உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்கேன், அனுப்பிச்சிருக்கேன்.
கிஷா என்ன செஞ்சிருக்காங்க, உங்களுக்கு ஒரு தகவல் சொல்றாங்க, நான் வந்து $15 என்ன செஞ்சிருக்கேன், நான் வந்து அனுப்பிச்சிருக்கேன். அப்ப 30 20 கூட்டினா 50, 50 15 65, மிச்சம் எவ்வளவு 35. அப்ப தென் யூ கேன் கன்க்ளூட். இந்த டாம் உங்களுக்கு தகவலே சொல்ல வேண்டியதில்லை, தகவல் சொல்லாமலே நீங்க என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஹி இஸ் தி ரெசிடியூ. அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய $35க்கு இவர்தான் காரணம். சோ இவர் ப்ராபபிள் காரணமா இருக்கலாம். திஸ் இஸ் அபவுட் மெத்தட் ஆஃப் ரெசிடியூஸ். தென் மெத்தட் ஆஃப் concomitant வேரியேஷன். இதுலதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் என்ன பேசுறாரு கேட்டீங்கன்னா, குவான்டிடேட்டிவ் ரீசன். இதெல்லாம் பாருங்க குவாலிட்டேட்டிவ், ஆல் ஆர் குவாலிட்டேட்டிவ், ரைட்? எஸ் ஆர் நோ. இங்கதான் குவான்டிடேட்டிவ் லாஜிக் பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சே ஒரு சாண்ட் சாம்பிள் எடுக்கிறீங்க, ஒரு மண் சாம்பிள், அதுல யுரேனியம் இருக்கு, அயன் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. அதனுடைய ரேடியோ ஆக்டிவிட்டி நீங்க மெஷர் பண்றீங்க, ரைட்? அது ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி, அது ஒண்ணு என்ன செய்யுது, ஒரு எலக்ட்ரோஸ்கோப் வச்சு நீங்க பாக்குறீங்க, ஒரு வேல்யூ அது என்ன செய்யுது, அது காமிக்குது. இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய சாம்பிளை நீங்க எடுக்கிறீங்க, தென் அகைன் யூ ஆர் மெஷரிங். நீங்க இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஃபெரஸ் அயன் இருக்கு, இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் யுரேனியம் இருக்கு நீங்க பாக்குறீங்க. தென் இங்க இருக்கக்கூடிய தட் இஸ் நீங்க மெஷர் பண்ண ரேடியேஷன் சே இங்க அதிகமா இருக்கு, ரைட்? உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டீங்கன்னா, தனித்தனியா நீங்க செக் பண்ணீங்கன்னா அயனுக்கு ரேடியேஷன் இருக்காது. தென் யூ கேன் கன்க்ளூட் இந்த யுரேனியம் தான் எதுக்கு காரணம், இந்த இன்க்ரீஸ் ஆன ரேடியேஷனுக்கு காரணம். ஏன்னா யுரேனியம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க இருக்கக்கூடிய யுரேனியத்தை விட இங்க உள்ள யுரேனியத்துடைய பெர்சன்டேஜ் கூடி இருக்கு, இங்க நீங்க மெஷர் பண்ண ரேடியோ ஆக்டிவிட்டி கூடி இருக்கு, ரைட்? சோ இதுதான் காரணம். சோ அப்ப என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, ஐடியாவை கவர்ன் பண்றதுக்கு நம்ம சயின்டிபிக் மெத்தட்ல பல இடங்கள் ரீசனிங் தேவைப்படுது இல்லையா? அந்த ரீசனிங்க்கு மில்லுடைய மெத்தட் வந்து மிகப்பெரிய மெத்தடா இருக்கு. பட் there are two caveats that also we have to tell. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி have list of possible causes. சோ இதெல்லாம் காரணமா இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கணும். கவனமா இருங்க. சோ அப்படி இல்லாட்டி, இப்ப நீங்க பார்த்த எல்லாத்துல என்ன இருக்குன்னா, உங்ககிட்ட வசதியா டேட்டா இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் காசல் டேட்டா இருக்கு. சோ அப்படி காசல் டேட்டா இருந்தா நீங்க அப்படி சொல்லலாம். ரெண்டாவது, காசேஷன் இஸ் டிஸ்கிரீட். பல நேரங்கள்ல காசேஷன் எப்படி இருக்கிறது இல்ல, டிஸ்கிரீட்டா இருக்கிறது இல்ல. சோ இந்த டூ கேவியாட்ஸ் we have to understand. சோ இத பயன்படுத்தி தான், ரைட், நியூக்ளியர் பிசிக்ஸ்ல பிரம்மாண்டமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடக்குது. அஃப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் ஹென்ரி பெக்கரே. ஓகே, திஸ் இஸ் ஹென்ரி பெக்கரே. இந்த ஹென்ரி பெக்கரேல் தான் ஆக்சுவலா என்ன கண்டுபிடிக்கிறாரு, ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எப்படி அவருக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அவர் யூஸ் பண்றது மெத்தட் ஆஃப் அக்ரிமெண்ட் தான் யூஸ் பண்றாரு. எப்படி யூஸ் பண்றாரு அப்படின்னா, ஐ திங்க் ஓகே, இவரோட பீரியட்ல தான் வில்லியம் ரான்ஜன் அவர் எக்ஸ்ரே வந்து கண்டுபிடிச்சிடறாரு. சோ எக்ஸ்ரே இருக்கிறத எப்படி இயற்கையா சென்ஸ் பண்றாங்க கேட்டீங்கன்னா, தட் இஸ் போட்டோகிராபிக் பிளேட்டை வந்து அது என்ன செய்யுது, அஃபெக்ட் பண்ணுது. சோ போட்டோகிராபிக் பிளேட்ல அஃபெக்ட் ஆகிறத வச்சு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இங்க வந்து எக்ஸ்ரேஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. அதே மாதிரியான அஃபெக்ட் ஆகிறத என்ன ப்ராப்பர்ட்டில அவர் பாக்குறாருன்னா, வந்து இந்த பொட்டாசியம் யுரேனில் சல்பேட், அதுல வந்து ஹென்ரி பெக்கரேல் என்ன செய்யறாரு, ரோயன்ஜன் வந்து he is from ஜெர்மனி, ஹென்ரி பெக்கரேல் he is from பிரான்ஸ், ரைட்? பின்னாடி வாய்ப்பு தட் இஸ் சம் அதர் டிஸ்கஷன்ல மேரி கியூரியை பத்தி நம்ம செப்பரேட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஹென்ரி பெக்கரேலை பத்தி நம்ம என்ன செய்யலாம், ஆழமா பார்க்கலாம். ஸோ அவர் பத்தின கமெண்ட் பின்னாடி கீழே இருக்கு. திஸ் இஸ் ஐ ஹவ் டேக்கன் ஃப்ரம் அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்ஸ், ரைட்? அதாவது நான் அதை வந்து எடுத்தேன். ஓகே, ஸோ இப்ப என்ன அப்சர்வ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த இதுக்கு வந்து பாஸ்போரசன்ஸ்ன்ற கேரக்டர் இருக்கு. பாஸ்போரசன்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃப்ளூரசன்ஸ் பாஸ்போரசன்ஸ் தான். ஸோ நம்ம வந்து லைட்ல அதை ஷைன் பண்ணோம்னா, ஷைன் பண்ணிட்டு திருப்பி டார்க் நம்ம கொண்டு போயிட்டா, ரைட், கொஞ்சம் நேரம் கழிச்சு அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், அது வந்து லைட்டை எமிட் பண்ணிட்டே இருக்கும். இதுதான் பாஸ்போரசன்ஸ் உடைய கேரக்டர். அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அதுல வந்து ஒரு எலக்ட்ரோபிளேட்டை
போட்டோகிராஃபிக் பிளேட்டை வச்சா அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் என்ன ஆகும், அது வில் பி அஃபெக்டட். நீங்க வந்து அதை மறுபடியும் டெவலப் பண்ணீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், அது எவ்வளவு அஃபெக்ட் ஆயிருக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். சோ இந்த பரிசோதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் சூரிய வெளியில வைக்கிறாரு, மறுபடியும் அதை வச்சு என்ன செய்யறாரு, எக்ஸாமின் பண்றாரு. தென் ஒரு நாள் என்ன பண்றாரு, இதெல்லாம் ஒரு டேபிள்ல வச்சிருக்காரு. அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு எடுத்து பார்ப்போம் அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது அந்த போட்டோகிராஃபிக் பிளேட் ஏற்கனவே அஃபெக்ட் ஆயிடுச்சு. தென் அவருக்கு ஒரு கொஸ்டின் வருது, அப்ப என்ன காரணமா இருக்கும்? சோ ஃபர்ஸ்ட் அவர் கூட என்ன நினைக்கிறாருன்னு கேட்டா, இது வந்து என்ன ப்ராப்பர்ட்டியா இருக்கும், அப்கோர்ஸ் எக்ஸ்ரேவா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆக்சுவலா அது என்ன கிடையாது, அது வந்து எக்ஸ்ரே கிடையாது, அது ரேடியோ ஆக்டிவிட்டி. சரியா? சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு சிச்சுவேஷன்ல இதை வைக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பொட்டாசியம் யுரேனல் சல்பேட்டை இல்லாம வெவ்வேறு கெமிக்கல்ஸ, சே ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் கார்பனேட், இல்லாட்டி பொட்டாசியம் பெர்மாங்கனேட், இப்படி பல பொருளை வைக்கிறாரு. எந்த பொருளை வச்சாலும் என்ன நடக்க மாட்டேங்குது, அந்த டெவலப்மெண்ட் நடக்க மாட்டேங்குது. ஆனா எப்பெல்லாம் இந்த காம்பவுண்டை வைக்கிறோமோ அப்ப என்ன உண்டாகுது, போட்டோகிராஃபிக் பிளேட் அஃபெக்ட் ஆகுது. தென் யூசிங் மெத்தட் ஆஃப் அக்ரிமெண்ட், எப்பெல்லாம் இந்த கான்ஸ்டிடியூவன்ட் இருக்கோ அப்பெல்லாம் அஃபெக்ட் ஆகுது, அப்ப இவர் தான் அந்த ரேடியோ ஆக்டிவிட்டிய பண்ணியிருக்கணும் இப்படின்றத அவரு கண்டுபிடிக்கிறார். தென் இந்த சீனுக்குள்ள உள்ள நுழைகிறது வந்து மேடம் கியூரி. நம்மள இருக்கக்கூடிய பல பேருக்கு என்ன தெரியும், போலண்ட்ல இருந்து வந்த மேடம் கியூரி உடைய வாழ்க்கை வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை, எவ்வளவு மிகப்பெரிய கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அவங்க, நியூக்ளியர் பிசிக்ஸ் உடைய ஃபவுண்டர் அப்படி நம்ம என்ன செய்ய முடியும், இவங்களை வந்து நம்ம சொல்ல முடியும். அது பல ரீசன் இருக்கு. ப்ராப்ளம் அதோட சென்டர் பாயிண்ட் சொல்லலாம். இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரேடியோ ஆக்டிவிட்டி இட் இஸ் நாட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் நாட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் நாட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி, இட் இஸ் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ், இட் இஸ் a நியூக்ளியர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மேடம் கியூரி தான். சரியா? சோ மேடம் கியூரி என்ன பண்றாங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, see, Madam Curie took up the thread from here. She asked the question, what is the causing radioactivity? It is a property of a compound or an element. To seek answers to this question, she prepared few compounds of same mass, but in which quantity of uranium was different. Right? By measuring with the electroscope, she found that with radioactivity in these compounds were different, but was proportional to the amount of uranium in each compound. Right? அப்ப அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, this concomitant variation, அது என்னன்னா, எங்க யுரேனியம் காம்பவுண்ட் என்னென்ன ஃபார்ம்ல காம்பவுண்ட் இருக்குங்கிறது ஆக்சுவலா எனக்கு தெரியல, அது என்ன காம்பவுண்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லி. பட் எனிவே அது என்னோட சென்ஸ் நம்மளுக்கு புரியுது. என்ன புரியுதுன்னா, யுரேனியம் காம்பவுண்டோட அளவு அதிகமா இருந்தா, ரைட், ரேடியோ ஆக்டிவிட்டியோட அளவு என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. சோ அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப அந்த ஃபெலோ யாரா தான் இருக்க முடியும், யுரேனியம் தான் இந்த ரேடியோ ஆக்டிவ்க்கு காரணமா இருக்க முடியும் அப்படிங்கறத அவங்க கன்க்ளூட் பண்றாங்க. தென் அடுத்த கொஸ்டின் போறாங்க. Then she asked the question, is radioactivity a property of only element uranium or do other elements have same property? Right? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, வந்து பல பொருளை வந்து என்ன செய்யறாங்க, she took various compounds that contain different elements and measured the radioactivity each case. In some cases the compound showed radioactivity and in some cases it didn't. She found that all the other conditions being same, radiation is observed in the presence of two metals, uranium and thorium. Right? அப்ப இது ரெண்டும் இல்லைனா radioactivity இல்ல. Then she uses the method of difference. Right? அப்ப தோரியமும் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதுக்கு ரேடியோஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. Then thus she argued that the minerals found in nature should exhibit radioactivity if they contain uranium and thorium. அதாவது என்னன்னா, யுரேனியம் தோரியம் ரேடியோஆக்டிவிட்டி இருக்கு, வேற மற்ற எலமெண்ட் எதுக்குமே இருக்காதா, இதான் கேள்வி. வேற மற்ற எதுக்குமே இருக்காதா? ஆக்சுவலா இந்த ஸ்ட்ரகிள் ஒரு பிகஸ்ட் ஸ்ட்ரகிள். இங்க வந்து சும்மா ஒரு பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது அவங்க பண்ணும் பொழுது என்ன அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ப்ராப்ளம் உங்க எல்லாருமே இதனுடைய முடிவு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மூலமா தான் அவங்க எதை கண்டுபிடிப்பாங்க, ரேடியத்தையும் பொலோனியத்தையும் கண்டுபிடிப்பாங்க. இதுல என்ன சிக்கல் இருக்குன்னா, ரேடியத்துக்கு நம்ம நிறைய கெமிஸ்ட்ரி இருக்கீங்க, நான் தப்புட்டா கூட சரி பண்ணிருங்க. ரேடியத்துடைய ப்ராப்பர்ட்டிக்கு ஏத்த மாதிரி
பேரியத்துடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். ரைட், இந்த பொலோனியம் மாதிரி ப்ராப்பர்ட்டியினுடைய ஞாபகம் சரினா ஐ திங்க் பிஸ்மத். சோ இதனால இவங்களால என்ன செய்ய முடியாது, இதை ப்ராப்பரா பிரிக்க முடியாது. தென் she undertook unimaginable struggle. மறுபடியும் ஃபிராக்ஷனல் டிஸ்டில் பண்ணி என்ன செய்வாங்க, பிரிக்க முயற்சி பண்ணுவாங்க. என்ன லாஜிக்காகனா she applies the logic method of residues. So she knew the intensity of radioactivity that can be produced by the amount of uranium and thorium present in a mineral. If the observed radioactivity is larger than the amount that can be accounted for from known sources, the residual radioactivity must be caused by residual radioactive substance present in the mineral. So she hypothesized that pitchblende contains hitherto unknown element that is highly radioactive. இதோட 1000 மடங்கு அதிகமா இருக்கும். It was not detected in her chemical analysis, but it occurs in minute quantities. This pursuit led to her discovery of two elements, radium and polonium. இது நம்மளுக்கு ரொம்ப ஃபேமஸான எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறத நம்ம சொல்றோம். ஆனா நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியுதுன்னா, சோ பிராக்டிசிங் சயின்டிஸ்டுக்கு மில்லுடைய அப்ரோச் வந்து, மில் கொடுக்கக்கூடிய ரீசனிங் எப்படி யோசிக்கணும் அப்படின்னு கத்து கொடுக்கக்கூடிய அந்த வித்தை வந்து மிகப்பெரிய உதவியா இருக்கு. சோ இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, அதுக்கப்புறம் நிறைய சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. இந்த இப்ப சயின்ஸ் இத பத்தி எல்லாம் என்ன சொல்லுது, ரைட்? சயின்ஸ் வந்து இத பத்தி என்ன பேசுது? சோ ஃபர்ஸ்ட் இது நான் அப்படியே என்ன செஞ்சிருக்கேன், I have taken the words of Sumitra, right? கன்க்ளூசிவா இருக்கிறதுனால அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். First, out of Aristotle's 4 causes, only the material cause and the efficient cause are recognized by modern science. Formal cause has been included in the efficient cause. அதாவது மனிதனை வந்து சிற்பி வேற சிந்தனை வேறன்னு பிரிக்க முடியாது, ரைட்? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் காரணம், ரைட்? அவங்களுக்கு அது மெட்டீரியல் வேணும். பின்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், இதை பத்தி டீப்பர் அனாலிசிஸ் இருக்கு. பட் we can understand this way. அரிஸ்டாட்டில் சொன்ன கான்செப்ட்ல இது மட்டும்தான் we can take. Then second, out of Hume's proposition, the criterion of precedence is accepted with small correction. என்ன small correction? Without going into debates about microsecond and picosecond, separation between the cause and effect, we simply say that the effect cannot precede the cause in time. விளைவு காரணத்துக்கு முன்னாடி இருக்க முடியாது, right? The idea of contiguity could not stand ground in view of the exception cited earlier. அதுல சுமித்ரா அவர்கள் என்ன காமிச்சிருப்பாங்கன்னா வந்து, நமக்கு கடல்ல வரக்கூடிய அலைகள், ரைட், வேவ்ஸ் அண்ட் டைட்ஸ், அதுக்கான காரணத்தை நம்ம கடல்ல தேட முடியாது. அதுக்கு எது காரணமா இருக்கு? நிலாவுடைய கிராவிட்டி காரணமா இருக்கு. அதை சொல்லியிருப்பாங்க. சோ அந்த பாயிண்ட் அங்க என்ன செய்யறாரு, he is mentioning. The idea of constant conjunction had to be abandoned when it was recognized that causative factor, right? This is also ஒரு இம்பார்ட்டன்ட். அதாவது என்னது, இதை நம்ம அப்படியே ஒத்துக்க முடியாது, right? Some further method, notion of constant conjunction has been replaced by statistical testing of causal connections. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் உதிக்கிற நேரத்துல, சூரியன் உதிக்கிறதும் நம்ம வீட்டுல சூரியன் உதிக்கிறதும் கோழி கூவுறதும் சைமல்டேனியஸா நடக்குதுன்னா, கோழி கூவுறது சூரியன் உதிக்கிறது காரணமா இருக்க முடியாது, ரைட்? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டிசீஸ்க்கு நம்ம என்ன செய்யறோம், மருந்து தர்றோம். மெஜாரிட்டி 95% சரியாகிறாங்க, 5 பேர் சரியாகல. 5 பேர் சரியாகல அப்படிங்கிறதுக்காக இது காசேட்டிவ் ஏஜென்டா இல்ல அப்படி சொல்ல முடியுமா? அப்ப ஃபர்தரா நம்ம இதை அப்படியே என்ன செய்ய முடியாது, எடுத்துக்க முடியாது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்டிங் மூலமா நம்ம என்ன செய்யணும், நம்ம எடுத்துக்கணும். தென் சயின்ஸ் ஹஸ் unequivocally rejected Kant's idea of thing in itself. நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது, அது அதுக்குள்ளேயே தான் இருக்கும், ரைட்? டு பி பை நேச்சர் unknowable. இதை தூர சயின்ஸ் என்ன செஞ்சிருச்சு, எரிஞ்சிருச்சு. ஏன்னா எந்த விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரியாம இருந்தாலும் த்ரூ வேரியஸ் டிரான்ஸ்லேஷன் நமக்கு வந்துடும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சர் இருக்கு. டெம்பரேச்சர் நம்ம சொல்றோம், டெம்பரேச்சர் சொல்றோம். டெம்பரேச்சருக்கான காரணத்தை பார்த்தா அதுக்குள்ள பல காரணம் இருக்கு. தட் இஸ் டெம்பரேச்சர் கூடிய சென்ஸே ரொம்ப டீப்பா இருக்கு.
ஆனா டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு நம்ம கையை தொட்டு மெஷர் பண்ண முடியாது. we need thermometer. ஸோ தெர்மோமீட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஒரு சர்க்யூட்ல கரண்ட் போகுது, கரண்ட்டை கண்ணை வச்சு பார்க்க முடியாது, அம்மீட்டர் டிரான்ஸ்லேட் பண்ணுது. இந்த மாதிரி எது இப்ப நம்மளுக்கு அன்னோயபிளா இருக்கோ வேரியஸ் டிரான்ஸ்லேஷன் மூலமா ஹியூமன் பிரெயினுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அன்னோயபிள் அப்படின்னு ஒண்ணு உலகத்துல கிடையாது. ரைட், இப்ப அன்னோன் இருக்கு, வில் பி நோயபிள் லேட்டர் அண்டர் தி கண்டிஷன்ஸ். ரைட், இப்படிதான் சயின்ஸ் என்ன செய்யுது சொல்லுது. ரைட், தென் திஸ் இஸ் another very important concept. இதுல பல கன்ஃபியூஷன் கூட இருக்கு. now we will see modern science does not accept the idea of plurality of causes. ஒரு விளைவுக்கு பல காரணங்கள் இருக்கு அப்படிங்கறத சயின்ஸ் ஒத்துக்கிறது இல்ல. plurality of causes is a common sense opinion which means that given effect or phenomena may have been the result of multiple or alternative causes. This is not a scientific viewpoint. Modern science says that for every effect there is a single cause. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா அந்த சிங்கிள் காஸ்ல there may be multiple factors. Right, multiple things together can create cause. Right, ஆனா ஒரே எஃபெக்ட பல காரணங்கள் உருவாக்கவே முடியாது. that is the this is how modern science applies. Now we can read also for better clarity. If A and B together cause C, then A and B are not called causes individually, they are called factors affecting the phenomenon. The cause in this case encompass both A and B. The immediate antecedent of C, the collection of all the conditions occurring immediately before the occurrence of C, will be called the cause of C. இதான் பாயிண்ட். இதுல இந்த நாலாவது பாயிண்ட்ல ஆக்சுவலா இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். இதுல வந்து ப்ரொஃபசர் சுமித்ரோ வந்து யார மென்ஷன் பண்றாரு, கலிலியோ இதை பத்தி பேசியிருக்காருன்னு மென்ஷன் பண்றாரு. பட் என்னுடைய எப்படி தோணுதுன்னா இது எல்லாமே நியூட்டன் இருக்காரு ஆர் டெக்கார்ட் இருக்காரு, இவங்க எல்லாம் இத புரியாம இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தோணல. அப்படி இல்லாட்டி அவங்களால அப்படி அற்புதமான ஹைபோதசிஸ் கிரியேட் பண்ணிருக்க முடியாது. ஆனா அதையெல்லாம் அவங்க மில் ஃபார்ம்ல கோஹிரன்ட் ஃபார்ம்ல இப்படி எழுதுனது இல்ல. ரைட், சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் பண்ணணும், சயின்ஸை பர்சியூ பண்ணக்கூடிய ஹியூமன் ரீசனிங் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத எழுதுனது இல்ல. ஆனா கலிலியோ அதை பேசுறாரு. வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட், அவர் என்ன பேசுறாரு பாப்போமே. அவரோட ஃபேமஸ் புக் நம்மளுக்கு தெரியும், டயலாக் கன்சர்னிங் டூ சீஃப் வேர்ல்ட் சிஸ்டம். அதுல அவர் he states from one uniform cause, right, meaning uniform cause only one single uniform effect can follow. ரைட், இந்த வார்த்தையை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இது என்ன மீன் பண்ணுதுன்னா யூனிஃபார்ம் காஸ்ங்கிறது பல ஃபேக்டர் சேர்ந்தது. ரைட், தென் he uses another நம்ம மேத்ஸ்ல பல முறை பயன்படுத்துவோம். I have to search for that. Yes, Galileo viewed cause as the set of necessary and sufficient condition for an effect. I think this is also நம்ம டீப்பா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். What is that? ஏன்னா பல நேரங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா necessary condition is sufficient, sufficient conditions are necessary. Right, எப்படி differentiate பண்றது? This way we used to think. For example, ஒரு சின்ன illustration ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாட்டர் மாலிகுல் எடுத்துக்கிட்டா, say this is O, say this is H, this is H, O H H. So this is water. So water form ஆகிறதுக்கு necessary condition oxygen இருக்கணும். You try to understand. Right, ஆனா ஆக்சிஜன் இருந்தா மட்டும் வாட்டர் வராது. Right, you need hydrogen also, then that condition also. எந்த சிச்சுவேஷன்ல ஹைட்ரஜன் ஆக்சிஜனா மாறுமோ தட் கண்டிஷன் ஆல்சோ. சோ இப்போ உங்களால புரிஞ்சுக்க நெசசரி அப்படின்னா தட் இஸ் தி அந்த நெசசரி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகாம அது இருக்கவே முடியாது. ரைட், சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஆல் கண்டிஷன்ஸ். ரைட், அந்த கண்டிஷன் நெசசரி கண்டிஷன்ங்கிறது அதனோட சப்செட்டா மாறிடும் அப்படிங்கிறது இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இதான் நம்ம காசாலிட்டி பத்தி நம்ம என்ன செஞ்சோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சம் ஆஸ்பெக்ட்ஸ் அபவுட் டிட்டர்மினிசம் இதையும் நம்ம பேசணும். இந்த காசாலிட்டி என்ன விளைவுகளையும் கிரியேட் பண்ணுதுன்னு கேட்டா, சோ இந்த ஒரு காரணம் ஒரு விளைவை உண்டாக்குது, அந்த விளைவு மற்றதுக்கு காரணமா இருக்கு, அந்த காரணத்தினால அடுத்த விளைவு உண்டாகுது. அப்ப
எப்பவுமே நெக்ஸ்ட் ஸ்டேட்டை தீர்மானிக்கிறது ப்ரீவியஸ் ஸ்டேட். அப்ப நமக்கு ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தெரிஞ்சுன்னா நம்மளால அடுத்த ஸ்டேட்டை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ரைட்? இல்ல இப்படி சொல்லலாம், அடுத்த ஸ்டேட் என்னவா ஆகணுங்கிறதுக்கு இந்த ஸ்டேட் காரணமா இருக்கு. பர்டிகுலரா அந்த நேரத்துல மெக்கானிக்ஸ்ல ரொம்ப அதிகமா ஒர்க் பண்ணதுனால ஒரு ஒரு ஹிஸ்டோரிக்கல் கனெக்ஷன் நான் சொல்றேன். ப்ராப்ளம் நம்ம எல்லாருக்குமே ஆர்கிமிடிஸ் தெரியும் இல்லைங்களா? ஆர்கிமிடிஸ் வந்து சிம்பிள் லீவர்ல கிரேட் மேத்தமெட்டிஷியன், கிரேட் இன்ஜினியர். சிம்பிள் மிஷின் தான் அவரோட ஆராய்ச்சி. அந்த சிம்பிள் மிஷின்ல ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அவரு எந்த கடினமான பொருளை அவரால் தூக்க முடியும், ஒரு முறை கப்பலையே தூக்கி காப்பாரு. அதை வச்சு அவர் ஒரு முறை என்ன எழுதுறாரு, எனக்கு மட்டும் யாராவது இன்னொரு உலகம் கொடுத்தாங்கன்னா, நீளமான கம்பும் கொடுத்தா அங்கிருந்து நான் பூமியை தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் பூமியுடைய மாஸ் என்ன, ஒரு மனிதன், ஒரு 100 கிலோ மனுஷன் இருக்கான், ரைட், நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண முடியும், அதே பட்சம் ஒரு 150-200 நியூட்டன், ஐ திங்க் இவ்வளவு ஃபோர்ஸை நம்ம எக்ஸர்ட் பண்ண முடியும். சோ இந்த ஃபோர்ஸை வச்சு பூமி மாதிரி ஒரு மாச தூக்கணும்னா எவ்வளவு பெரிய நெம்புகோல் லீவர் வேணும், ஒரு சென்டிமீட்டர் தூக்கணும்னா இந்த லீவர் எத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியாது, மெகாமீட்டர் அதுக்கு மேல அது போகணும். அப்ப அது இவ்வளவு தூரம் வளையணும்னா எவ்வளவு தூரம் அதை டிராவல் பண்ணணும், அதுக்கு எத்தனை ஜெனரேஷன் ஆஃப் ஆர்கிமிடிஸ் பிறந்தா கூட முடியாது. என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, தியரிட்டிக்கலா திங் இஸ் கரெக்ட், ரைட், ஆனா அதை அப்ளை பண்ணும்போது அதனுடைய விஸ்தீரணம், டைமென்ஷன் இதெல்லாம் புரிந்து கொள்ளாம நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இந்த டிட்டர்மினிசம் என்ன அதுல இருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி சொல்றேன், எந்த ஒரு மெக்கானிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபோர்ஸ், நியூட்டன் வந்து ஒரு மகத்தான வேலையை பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டாருன்னா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிபி பை டிடி இல்லையா? சரி, ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் கான்ஸ்டன்ட் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சிம்பிளா சொல்லலாம் m இன்டு டிவி பை டிடி. திஸ் மீன்ஸ் m இன்டு a. ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சது, f இஸ் ஈக்குவல் டு ma. ஸோ இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்தி எனி டைம் யூ கேன் கால்குலேட் ஆக்சலரேஷன். ஒன்ஸ் ஆக்சலரேஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷனை பயன்படுத்தி சே v இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at, வெலாசிட்டி எந்த நேரத்துல வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். சே s இஸ் ஈக்குவல் டு சே ut பிளஸ் half at ஸ்கொயர். ரைட்? ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நீங்க டைமை சப்ஸ்டியூட் பண்ண முன்னாடியே சரி பின்னாடியே சரி எல்லாம் அதனோட ஸ்டேட்டை நம்ம என்ன செஞ்சிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி சுலபம்னு அவங்க என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ரைட்? இதை வச்சுதான் என்ன டெவலப் ஆகுது, டிட்டர்மினிசம் இஸ் டெவலப்பிங். ஸோ டிட்டர்மினிசம் அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கிவன் பவுண்டரி எல்லாம் தெளிவா பிக்ஸ் பண்ணப்பட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் எல்லாம் தெளிவா ஸ்டேட்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டா டிட்டர்மினிசம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். இட் இஸ் ஒர்க்கிங். எந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்றோம், இன்னைக்கு கண்டிப்பா என்ன வரும், எப்படி ப்ரெடிக்ஷன் பண்றோம், டிரான்சிட் ஆஃப் வீனஸ் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா வீனஸ் என்ன செய்யும், பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவுல மூவ் ஆகும். தட் இஸ் ப்ரெடிக்ஷன். அது பாசிபிள். டிட்டர்மினிசம் டு தட் எக்ஸ்டென்ட் இஸ் பாசிபிள். எல்லாமே பிரசன்ட் ஸ்டேட் தெரிஞ்சா கண்டிப்பா ஃபியூச்சர் ஸ்டேட்டுக்கு இதான் காரணமா இருக்கு. ரைட்? தட் எக்ஸ்டென்ட் நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். தென் நம்ம ஏன் ப்ராபபிலிட்டி வருது, ப்ராபபிள் சான்சஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் சே, நான் எளிமையான உதாரணம் சொல்றேனே, நம்ம காயினை டாஸ் பண்றோம். ரைட்? காயினை டாஸ் பண்றோம். சரி, நான் 2 முறை டாஸ் பண்றேன்னு வச்சுக்குவோம், விஷயத்தை சிம்பிள் ஆக்குறதுக்காக. எனக்கு வந்து 2 தடவை ஹெட் விழணும். அதற்கான சந்தர்ப்பங்கள் என்ன, அதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு நான் எப்படி யோசிப்பீங்க கேட்டா, மொத்தம் எத்தனை சான்ஸ் இருக்கு. ஸோ முறை ஹெட்டும் அடுத்த முறை ஹெட் விழலாம், முறை ஹெட்டும் அடுத்த முறை டெய்லும் விழலாம், முறை டெய்லும் அடுத்த முறை ஹெட் விழலாம், முறை டெய்லும் அடுத்த முறை டெய்லும் விழலாம். அப்ப இந்த 4 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் இது இருக்கு. அப்ப ப்ராபபிலிட்டி 1/4, 25% வரது சான்ஸ் இருக்கு. நம்ம பாருங்க, வரும் வராது நம்ம சொல்லல, 25%க்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி. அப்ப என்னன்னா, பாக்குறதுக்கு டிட்டர்மினிசமும் ப்ராபபிலிட்டியும் எதிரா நிற்பது போன்று தோன்றுகிறது. ஆனா அப்படி இல்ல. எந்த இடத்துல எதிரா வருதுன்னா, இந்த டிட்டர்மினிசம் ஓவர் உற்சாகத்துல ப்ரீ டிட்டர்மினிசமா மாறிடுச்சுன்னா, ப்ரீ டிட்டர்மினிசம் என்ன அர்த்தம், இந்த நம்ம பார்த்தோம்ல இந்த ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா, கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய எல்லா, பயாலஜில இருக்கக்கூடிய எல்லா லாவும் நமக்கு தெரிஞ்சு ஒரு கிவன் சிச்சுவேஷன்ல 1989 அவ்வளவு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் தெரிஞ்சா
அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா வருஷமும் என்ன நடந்தது, அதுக்கு பின்னாடி உள்ள எல்லா வருஷமும் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னா தட் இஸ் ப்ரீ டிட்டர்மினிசம். அதற்கு சந்தர்ப்பம் இல்லை. உதாரணத்துக்கு அது எந்த அளவு போகும் யோசிச்சு பாருங்க. கிரேக்கத்துல வந்து பித்தகோரஸ் இருக்கும் பொழுது அங்க நடந்த ஒரு செயல் இன்னைக்கு நம்ம ஜூம் மீட்டிங் நடத்துறதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா தென் சயின்ஸ்ல நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், அதுல எவ்வளவு குவான்டிடேட்டிவ் சேஞ்ச் நடக்குது, அதனால எவ்வளவு குவாலிட்டி மாறுது, அந்த குவாலிட்டி மாறுறதுனால லாவே எப்படி மாறுது, நியூ லா என்ன ஆகுது, அந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆபரேஷனுக்குள்ள வருது. ஸோ இத யூனிவர்ஸுடைய பிரம்மாண்டம் என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சா நம்ம என்ன சொல்லுவோம் கேட்டா ப்ரீ டிட்டர்மினிசம்ங்கிறது சாத்தியமே இல்லை. சயின்ஸ் கன்ஃபார்மா டிட்டர்மினிசத்தை ஒத்துக்கிடுது, சயின்ஸ் கன்ஃபார்மா ப்ராபபிலிட்டியை ஒத்துக்கிடுது. இந்த ப்ராபபிலிட்டி, டிட்டர்மினிசம், ப்ரீ டிட்டர்மினிசம் பத்தி மறுபடியும் டிஸ்கஷனுக்குள்ள நம்ம வருவோம். யாரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் டிஸ்கஸ் பண்றாங்களோ அவங்க இதை மறுபடியும் என்ன செய்வாங்க, அகைன் தே வில் விசிட் பேக், மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் ஆஃப் காசாலிட்டி அண்ட் டிட்டர்மினிசம். சரியா? ஸோ அந்த அந்த புக்ல இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நான் சொல்றதுக்கு ஐ ஹவ் அட்டெம்ப்டட். ஸோ ஹியர் ஐ க்ளோஸ் மை டிஸ்கஷன். நண்பர்கள் இப்ப என்ன செய்யலாம், நீங்க வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம், சந்தேகங்கள் கேட்கலாம், குறிப்பா கருத்துக்கள் சொல்லலாம். நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்கீங்க, நான் பேசுனதுல ஏதேனும் பிழைகள் இருந்தா அதை சரி பண்ணவும் செய்யலாம். தேங்க்யூ ப்ரொஃபசர் யோகராஜன். கேள்வி கேட்க வேண்டியவங்க அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். ஒரு விஷயம் தான் சொல்றேன். யோகராஜன் வித்யாசாகர் பத்தி மென்ஷன் பண்ணாங்க. Tomorrow happens to be the 200th birth anniversary of Vidyasagar. Great Renaissance personality who was actually the pioneer of the scientific temper and scientific method in our country. So it's a great coincidence that tomorrow happens to be the birth anniversary of Vidyasagar. சரி, கேள்விகள் கேட்க வேண்டியவங்க அன்மியூட் பண்ணி கேள்விகள் கேளுங்க. கேள்வி இல்ல, ஜஸ்ட் கமெண்ட். இது கணேசன் பேசுறது. ப்ரொஃபசர் யோகராஜன் கொடுத்த அந்த லெக்சர் வந்து பிரமாதமான லெக்சர், வெரி ப்ரொஃபவுண்ட், வெரி ப்ரொஃபவுண்ட். ஏன்னா அவர் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி இந்த scientific method, our education system does not include for everybody the way to think in scientific manner. So நீங்க சொன்னது அவ்வளவும் ரொம்ப ரிவீலிங்கா இருக்கு. It's very new knowledge, you know, the development of thought, you know, scientific thought. So the work that you all are doing in Breakthrough Science Society is really filling, you know, a big void in, you know, education of common people. However, or caveat madri, you know, this scientific method applies across all, you know, all in domains of life, not just in the areas of, you know, what we have called science. So the scientific thought needs to be applied. And நீங்க சொல்ற விதம் வந்து that you know, except for, you know, the examples you gave, but the basic thinking that you portrayed, நீங்க இந்த உங்க லெக்சர்ல portray பண்ணது வந்து is very universal and fundamental to all domains of life. So actually there's much more work, you know, in my opinion, that Breakthrough Science, you know, நீங்க செய்யறது ரொம்ப, நான் சொல்லிக்கிட்டே வரேன், ரொம்ப significant. And there's much more that you know, to be done in this effort, in this area. Just a comment. Thank you. So இந்த ஒர்க் பண்ணது ஆக்சுவலா ப்ரொஃபசர் சுமித்ரா அவங்க. அந்த ஒர்க் ஆக்சுவலா ஐ கேன் ஷோ ஆல்சோ. திஸ் இஸ் தி, உங்க எல்லாரும் பார்க்க முடியுதான்னு தெரியல, திஸ் இஸ் தி ஒர்க். ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஒர்க்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒர்க் நான் வந்து மெயினா யூஸ் பண்ணேன்.
That also I would like to show. It is not நானா செஞ்சது இல்ல. ரெண்டாவது, this is another work. This is seminal thoughts. இதுல ரெண்டு ஆர்டிகல் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் ஆகுது. ஒன்னு வந்து by Huxley, The Method of Scientific Investigation by Huxley. Second one is by The Necessity of Studying History of Science by John J.D. Bernal. This is the second book. Some other book is also books are there. ரொம்ப ரொம்ப எப்படி இருந்தது எனக்கு சப்போர்ட்டிவா இருந்தது. பர்டிகுலரா அப்புறம் சுமித்ரோ வந்து ஐ எம் ஸ்டில் ஒண்டரிங் எப்படி இவ்வளவு விஷயத்த வந்து he is able to do. Thank you. Yeah, Yogarajan, your talk was very good, especially with appropriate examples. It became the theory was so, this abstract theories were very concretized. We've been using all these in scientific research and laboratory work without knowing that we are using these Yes. methods. So we have not been formally taught that, but knowing that these were developed, which apply not only in scientific lab, as the nation said, it is applied in all spheres of life. It is very good. Now that we know it, we will be conscious when we are consciously we can apply. Doing it. And as you said, J.D. Bernal has done a fantastic marvelous work. 5 volumes which are there is beautiful. It was written much earlier, and his books are very good. And our own brief history of science, very simply written, but covering the intricacies quite well. And the second edition will be much more, plugging the little deficiencies will be much better, I think. Thank you for the talk. Oh, thank you. ஒரு சமூக விஞ்ஞானம் அப்படின்னா அதில் வந்து அறிவியல் என்பது சமூக அறிவியலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த சமூக அறிவியலில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கலாக அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் லாஸ், அந்த விதிகள் எல்லாம் வந்து பயன்படுத்த தான் செய்வாங்க. ஸோ அந்த துறையில் இருக்கிறவங்களும் இப்போ சார் யோகராஜன் சொன்னது போன்ற அந்த பதங்கள், அந்த டேர்ம்ஸ், அந்த டெர்மினாலஜி இதெல்லாம் கூட அவங்களும் வந்து பழக்கத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த ஹைபாத்தசிஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹைபாத்தசிஸ் அதுலேயும் ஒரு சோஷியாலஜிலையும் ஒரு ஹைபாத்தசிஸ் போடுவாங்க. அந்த ஹைபாத்தசிஸ் உண்மையா அது கரெக்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வச்சு வந்து அவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த ஹைபாத்தசிஸ் உண்மையா கரெக்டா அது வந்து ராங்கா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு போவாங்க. ஸோ பல சயின்டிஃபிக் டூல்ஸ் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க சோஷியாலஜியில், எக்கனாமிக்ஸ்லையும் அதே போல். ஸோ அநேகமாக நீங்கள் அதை தான் மீன் பண்ணுறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஜெயராமன் சார். அது நம்மளும் நன்றிங்க. நீங்க சொன்ன விளக்கம் இப்போ நல்லா புரியுது. ஏன்னா ஐ டூ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஜெனரலி இன் ரிசர்ச். ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்றதுனால any of what you have said, I think உங்க விளக்கம் வந்து I think I totally accept your explanation. ஏன்னா இப்போ நம்ம கிளியரா இருக்கு. when you do statistics, நீங்க சொல்ற மாதிரி and in social sciences we use statistics very widely, and many of the terms and the terminology is nearly parallel. common. So ரொம்ப நன்றிங்க அந்த விளக்கத்துக்கு. நான் இதுல ஒரு நோட் சொல்லணும். நாங்க எங்களோட இன்ஜினியரிங்ல டோட்டல் கேரியர்ல இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை. ஸ்கூல்லையும் கேள்விப்பட்டதில்லை, என்னோட யூஜிலையும் கேள்விப்பட்டதில்லை, பிஜில கேள்விப்பட்டதில்லை. ஒன்லி பிரேக் த்ரூல தான் ஐ ஹேப்பன் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். எஸ். இன்னொரு விஷயத்தை நான் இங்க வந்து ஜார்ஜ் சார் அலோவ் பண்ணா இன்னொரு 2-3 மினிட்ஸ் நான் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். எஸ் யூ டேக் ஜார்ஜ். ஓகே. பாயிண்ட் எசன்ஸ் ஆஃப் இன்னைக்கு சார் யோகராஜன் பேசினதோட எசன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா சயின்டிஃபிக் டேர்ம்ஸ், அந்த பதங்கள், அந்த இதெல்லாம் தெரியாம நிறைய பேர் என்னோட நண்பர்கள் இதுல இருக்கிறாங்க. அது அடிப்படையில் சொல்றேன். பொதுவாக வந்து உலகத்துல வந்து பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, இதைத்தான் வந்து இன்னைக்கு அவருடைய விளக்கங்கள் இருந்தது. இதுக்கு காரணம் இருக்கா, சிலது காரணம் இல்லாமே நடக்குதா, அல்லது அப்படியே இருந்தாலும் அது நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியாதா, இப்படியாக வந்து மக்களுக்கு பல சந்தேகங்கள்.
அந்த நான் வந்து சாதாரண மொழியில சொல்றேன், சாதாரண மொழியில இந்த சந்தேகங்களுக்கு அறிவியல் என்ன விளக்கத்தை கொடுத்தது வரலாற்று ரீதியா என்பதை இப்ப ப்ரொஃபசர் சொன்னார். அது காரணங்கள் தான் ஒரு விளைவுக்கு காரணம் என்பது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறத சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து காரணங்கள் தான் எல்லா விளைவுக்கும் காரணம், விளைவுக்கு வந்து அதுதான் வந்து அடிப்படையா இருக்கு அப்படின்னா, அப்ப எந்த ஒரு விளைவையும் காரணம் தெரிஞ்சா சொல்லிடலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் சொன்னாரு. அப்ப வந்து ஒரு காரணத்தையும் விளைவையும் மனிதன் தான் வந்து பார்க்கறான், மனிதன் தான் ரெண்டையும் கனெக்ட் பண்றான், மனித மூளை தான் அதை வந்து சிந்திக்குது. மனித மூளையில் ஏற்படக்கூடிய அதன் கருத்தின் அடிப்படையில் அவன் பின்னாடி பல விஷயங்களை அவன் வந்து அதே மாதிரி நோக்க துவங்குகின்றான். அப்போ வந்து அங்கே சமயத்தில் அது வந்து சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். அப்போ அங்கே வந்து ஃபெயிலியர் ஆகும்போது அப்போ காஸ் அண்ட் எஃபெக்ட் அங்கே இல்லையோ அப்படின்னு தோணும். சக்ஸஸ் ஆகும்போது வந்து அப்போ நான் நினைச்சதுபடி அது நடக்குது அப்படின்னு சொல்ல தோணும். ஸோ எனிவே என்ன ஆயிடுதுன்னா, மனிதனுடைய சிந்தனை தான் வந்து இதை வந்து தீர்மானிக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிறத காந்த் அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு தத்துவத்துல இந்த காஸ் அண்ட் எஃபெக்டுடைய வளர்ச்சியில ஒரு கட்டத்துல அப்படி வர்றாங்க. ஸோ இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, சாதாரண மக்கள் யோசிக்கிறதுக்கும் இந்த தத்துவ ஞானிகள் யோசிக்கிறதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு. சாதாரண மக்கள் அதை எப்படி எழுதணும்னு சொல்ல தெரியாது, எப்படி சொல்லணும்னு தெரியாது, ஆனா யோசிக்கிறாங்க. அவர்கள் அதை சிஸ்டமேட்டிக்கா வந்து அதை பண்றாங்கிறத ப்ரொஃபசர் காமிச்சாரு. அதான் நான் வந்து சாதாரண மக்கள் மொழியில இப்போ அதை ஷார்ட்டா சொல்றேன், அவ்வளோ. ஸோ அப்போ அதுல ஒரு நேரத்துல என்ன ஆயிடும், அப்போ வந்து எது வேணாலும் நடக்கலாம்ப்பா, காரணம் இதுதான் தெரிஞ்சா அதான் விளைவு வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வரும் பொழுது, விளைவுகள் மாறி வரும் பொழுது, காரணம் தெரியாம இருக்கும் போது, நமக்கே தெரியாம ஒரு விஷயம் நடக்குது, அந்த நடக்கிறது காரணம் அது உள்ளேயே இருக்கு, அது நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. அது இன்னொரு தத்துவ ஞானி வந்து அந்த காந்த் வந்து அப்படி ஒரு நிலைமைக்கு வர்றாரு. அதாவது நமக்கு தெரியாமையும் நிறைய நடக்கும், தெரிஞ்சுக்கவே முடியாது. தெரிஞ்சுக்கணும்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது வந்து நடக்காது. சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்காம இருக்கும், இப்படி. ஸோ இது போன்ற ஒரு சிந்தனைகள்ங்கிறது வந்து நம்ம சாதாரண மக்கள் யோசிக்கிற மாதிரி தான். கிட்டத்தட்ட காந்தும் வந்து அதே மாதிரி வந்து ஒரு நிலைமையில சொல்றாரு. அறிவியல் அதை எப்படி நோக்குது, அறிவியல் சோதனைகள் அதை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறத இடையே வந்து பிரேக் த்ரூ சயின்ஸ் சொசைட்டி மூலமாக அறிவியல் ரீதியாக இந்த சிந்தனை எப்படி வந்து மாறுகின்றது, செழுமைப்படுகின்றது, மாற்றப்படுகின்றது என்பதை அதை வந்து சோதனைகளும் அந்த அறிவியல் அறிஞர்களும் வந்து அந்த தத்துவத்தை வந்து மாற்றுவதற்கு உதவுறாங்க அப்படிங்கிறத சார் சொல்லிக்கிட்டே வந்தார். அதன் அடிப்படையில் இல்லை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத அறிவியலாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா அவங்களால வந்து எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஏத்துக்க முடியல, ஏத்துக்கிறதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை. எது எது தெரியாம இருக்கோ அதெல்லாம் இப்ப தெரிய ஆரம்பிக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கான அட்டெம்ப்ட் எடுத்து அதனுடைய காஸ் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுது. அப்ப நேற்று தெரியாது, இன்னைக்கு தெரியுது, இன்னைக்கு தெரியலைன்னா அதனால தெரிஞ்சுக்க முடியும். அப்படினால காந்தினுடைய அந்த கோட்பாடு அல்லது சாதாரண மக்களே நினைக்கிறது நமக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறது அடிபட்டு போகுது தத்துவ ரீதியாக அப்படிங்கிறத பார்த்தார். அதுவும் சரி, அப்போ எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா வந்து ஒரு காலத்துல வந்து நியூட்டனுடைய மெக்கானிக்ஸ் அடிப்படையில சார் சொன்னார் வெலாசிட்டி, அதாவது ஒரு பொருள் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அதனுடைய வேகம் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அது எங்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் ஸ்டேட்னு சொன்னார். சில விஷயங்கள்லாம் அவர் தமிழ்லேயே சொல்லியிருந்தா அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்த நிலை என்ன என்பதை இன்றைக்கு இப்போ இருக்கிற நிலை தெரிஞ்சால், முழுமையாக தெரிஞ்சால் சொல்லிடலாம். அவர் சொன்ன மாதிரி வீனஸ் டிரான்சிட் அது எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போவே கால்குலேட் பண்ணி அடுத்தது 118 108 வருஷங்கள் வச்சு அது வரும் அப்படிங்கிறத சொல்லி இப்போ கணக்கு போட்டு எந்த வருஷத்தில் வரும்னு சொல்லிட முடியும். ஏனென்றால் அது இப்போ எங்கே இருக்கு, அதனுடைய விசை என்ன, அது போகக்கூடிய வேகம் என்ன என்று தெரிந்தால் அடுத்தது எப்போ நடக்குங்கிறத சொல்லலாம். இதே போல எல்லா பொருள்களுக்கும் சொல்ல முடியும். எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுடைய நிலை அப்படின்னு சொல்லலாம். நிலைனா ஒரு நேரத்தில் அது எங்கெங்க இருக்குங்கிறத இப்ப இந்த நேரத்துல அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சா இன்னொரு நேரத்துல அது எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியும். எனவே தெரியாததே ஒண்ணும் கிடையாது, எதையுமே நம்ம முன்கூட்டியே சொல்லிட முடியும், முன்னறிவிக்க முடியும் அப்படிங்கிற கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு இனிமே உலகத்துல எல்லா விஷயமும் ஒரு விஷயத்தை பத்தி ஒரு பொருளுடைய அதனுடைய வேகம் நிலை எந்த இடத்துல இருக்குங்கிறதுலாம் தெரிஞ்சா அது இன்னொரு இடத்துக்கு எப்போ போகும்னு சொல்லலாம். அதே போல எல்லா பொருட்களுடைய வேகம் நிலை தெரிஞ்சா ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டு அது மோதின பிறகு அது எங்க போகும் இதெல்லாம் கூட கணக்கு பண்ண முடியும். ஒட்டு மொத்தத்துல இதுதான் வந்து அந்த லாப்லாஸ் அண்ட் டெமான் அப்படின்னு லாப்லாஸ் டெமான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது எல்லாத்த பத்தியும் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா
அடுத்த நிலை அந்த உலகம் எப்படி இருக்குங்கிறத சொல்லிட முடியும் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்கவே ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு. அது முடியுமா? தியரட்டிக்கலா முடியும் அப்படின்னு வந்து லாப்லாஸ் சொல்றாரு. அப்ப அதுதான் வந்து டிட்டர்மினிசத்திலேருந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போய் அவர் சொன்ன மாதிரி இன்னும் பறந்து விருந்து யோசிக்கும் பொழுது எதையுமே முன்கூட்டி சொல்ல முடியலைன்னா அதுக்கு இப்போ இருக்கக்கூடிய நிலையை பற்றி உங்கள்கிட்ட டேட்டா இல்லைன்னு அர்த்தம். அது டேட்டா இருந்தால் அடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து வந்துடுது. அப்படிங்கும் பொழுது தான் வந்து அப்போ இப்போ இந்த டாஸிங் ஆஃப் காயின் ஒரு எக்ஸாம்பிள், ப்ராபபிலிட்டின்னு ஒன்று வருது. ப்ராபபிலிட்டி என்னன்னா இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம். அது எப்படிப்பா இப்படி இருந்தால் அப்படி தானே இருக்கணும் அப்படிங்கிறதான வந்து முன்கூட்டியே எல்லாரும் சொன்னாங்க. அப்படின்னு வரும்பொழுது இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாம்னா அப்போ நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த டாஸிங் ஆஃப் காயின் வந்து அதாவது ஒரு காசை சுண்டினால் அது வந்து தலை விழுமா பூ விழுமா அப்படின்னு சொல்றது. ஆனால் தலை விழுமா பூ விழுமாங்கிறதுக்கு ஒரு சாத்தியக்கூறு என்ன, ப்ராபபிலிட்டி என்னங்கிறத சொல்லிட முடியும். எக்ஸாக்டாக அது எப்படின்னா விழும் அப்படின்னா எப்படி சுண்டுறீங்க, எந்த பக்கம் சுண்டுறீங்க, அது எப்படிலாம் சுற்றுது, எவ்வளோ ஆயிரத்து, இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து முன்கூட்டியே அதனுடைய விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அது எப்படி சுற்றி தலை விழுமா பூ விழுமாங்கிறதையும் கணித்து சொல்லிவிட முடியும் நியூட்டனுடைய கணக்கின்படி. ஆனால் நமக்கு அது எக்ஸாக்டாக தெரியாது. அதனால வந்து தலையும் விழலாம் பூவும் விழலாம். இருந்தாலும் தலையும் பூவும் தவிர வேறு எதுவும் விழாது. ஸோ அது எப்படி விழும் அப்படிங்கிறத ப்ராபபிலிட்டியாக வந்து சொல்கிறாங்க. எனவே முன்கூட்டியே சரியாக தெரியாத விஷயங்கள் அது வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாங்கிற ப்ராபபிலிட்டிக்கு போகுது அப்படின்னு ஒரு தத்துவ கருத்து என்பது வருது. அது தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லிட முடியும், தெரியாத போது அது ப்ராபபிலிட்டி அப்படின்னு கொஞ்சம் பேர் சொன்னாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் ஒத்துக்கிட்டு இருந்த போதுதான் பின்னாடி ஒரு நிலைமை வந்து அது தெரிந்தால் சொல்லலாம், தெரியலைன்னா இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் வருது, நம்மளுடைய கருத்து முக்கியத்துவம் வருது. மனிதனுக்கு தெரிஞ்சபடி தான் உலகம் இருக்கும், தெரியலைன்னா அவனால சொல்ல முடியாது. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவனால சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு சப்ஜெக்டிவிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனின் அறிவை பொறுத்து அந்த உலகத்தில் நடக்கக்கூடியதை வந்து தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இது வந்து தத்துவ ஞானிகள் வராங்க. சாதாரண மக்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சா சொல்ல முடியும், எல்லாருக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இது சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் யோசிக்கக்கூடிய விஷயங்களை தத்துவ ஞானிகளும் அறிவியலாளர்களும் எப்படி கொண்டு போறாங்கிற ஒரு அழகான ஒரு இந்த லெக்சர். ஸோ இறுதியாக இந்த ப்ராபபிலிட்டின்னு வரும்பொழுது ப்ராபபிலிட்டினாவே எதுவும் நடக்கலாங்கிறதும் அதுக்கு முன்னாடி இப்படித்தான் நடக்குங்கிறதும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிரான ஒரு கருத்தா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கரெக்டாக சுன்ற விஷயம் தெரிஞ்சா அது தலை தான் விழும் அப்படின்னு சொல்லிடலாம். எனவே தெரியாததுனால அப்படி இருக்கு, தெரிஞ்சா சொல்லிடலாம், அதனால முரண்பாடு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்படி இருக்கும்போது முன்கூட்டியே சொன்ன மாதிரி லேப்லாஸினுடைய அந்த டேமான், அது லேப்லாஸ் சொன்ன மாதிரி அனைத்தும் தெரிந்தால் எதிர்காலத்தை சொல்லிட முடியும் என்ற அந்த கருத்து வந்துடுது. அது வந்து ப்ரீ டிட்டர்மினிசம் அப்படின்னா வந்து முன்கூட்டியே அடுத்தது என்ன நடக்குங்கிறத வந்து தெளிவா முன்னாடியே சொல்லிட முடியும் எல்லாத்தையுமே. அதாவது நான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இருந்த ஜனத்தொகை, அதுக்கப்புறம் வளர்ந்த ஜனத்தொகை, இதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு டேட்டாலாம் இருந்துச்சுன்னா இதை கூட ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு லேப்லாஸ் சொல்றாரு. இது ஒரு அபத்தம் அப்படிங்கிறது சொல்லும் போதே கேட்கும் போதே நமக்கே கூட தெரியும். அதனால தான் வந்து அப்போ அந்த ப்ராபபிலிட்டிங்கிறது டிட்டர்மினிசத்துக்கும் அதுக்கு ஏதோ ஒரு வேறுபாடு இருக்கு. இயற்கையிலேயே அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு தொக்கி நிற்கக்கூடிய ஒரு கேள்வியா வந்து இருக்கு. அப்போதான் வந்து இயற்கை அப்போ எப்படி நடந்துக்குதுங்கிறத உத்து பார்க்கும் பொழுது இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது நமக்கு தெரியாதனால அது அப்படி இருக்குது அப்படி இருக்கிறதுங்கிறது கிடையாது. சில பொருட்கள் அதனுடைய இயல்பே அப்படித்தான் அப்படிங்கிறத வந்து பின்னாடி வந்து அறிவியல் வளர்ச்சியில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது சார் சொன்னார், குவாண்டம் மெக்கானிக்ஸ் பின்னாடி சொல்லுவாங்கன்ட்டு. பட் இந்த இடத்துல அதோட கனெக்ஷன் மட்டும் அதை நான் சொல்கிறேன். ஒரு எலக்ட்ரான் அது வந்து இந்த இடத்துல இப்போ இருக்குன்னா அடுத்தது எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நியூட்டன் மெக்கானிக்ஸ் படி, அல்லது காஸ் எஃபெக்ட் அந்த ரிலேஷனை வச்சு. ஆனால் இப்போவே அது எப்படி எங்கே இருக்குன்னு சொல்லவே முடியாது. இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம், பொதுவாக இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். அது அதோட ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த இடத்துக்குள்ளே இருக்கும். அடுத்தது எங்கே போகுங்கிறது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு நிலைக்கு போகலாம், அல்லது அந்த நிலைக்கு போகலாம், அல்லது அந்த நிலைக்கு போகலாம், இந்த காயின் டாஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் இதை தவிர வேற எதுக்கும் போகாது. ஸோ அதனுடைய இப்போ அந்த அதை வந்து எந்த விளைவு நடக்கும் அப்படிங்கிற தீர்மானிக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கு. ஆனால் அது அதுன்னு சொல்லி 2, 3, 4 அந்த ஸ்டேட்டுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியுது. ஆக நிச்சயமா இதுக்கு தான் போகணும்னு சொல்ல முடியாது.
இப்ப இதுக்கு காரணம் நமக்கு அறிவு இல்லை, அதை பத்தி முன்கூட்டியே அதனுடைய நிலை என்னன்னு தெரியாது என்பதா அப்படின்னு அது முன்னாடி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா லேப்லாஸ். அது வந்து அப்படி கிடையாது. அந்த பொருளுடைய தன்மையே அப்படிதான், அது நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. அதனுடைய நிலை எப்படி இருக்குங்கிறது அதுவே ஒரு ப்ராபபிலிட்டிக்குள்ளதான் இருக்கு. அது இங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரான் என்பது ஒரு பொருளை சுற்றி, ஒரு நியூக்ளியஸை சுற்றி இருக்கும் பொழுது அது முதல் எல் ஆர்பிட்ல இருக்கலாம், அல்லது பி ஆர்பிட்ல இருக்கலாம், அல்லது பி ஆர்பிட்னா எக்ஸாக்டா கோடு போட்டு நம்ம புத்தகத்தில் இருக்க மாதிரி கிடையாது. அது ஒரு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன். அதிகபட்சம் அந்த இடத்துல இருக்கும், அது கொஞ்சம் மேலேயும் கீழே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ அது இன்னொரு எலக்ட்ரானோட மோதும் போதோ அல்லது இன்னொரு லைட் அது மேலே போய் விழும் போதோ அதனுடைய இயக்கமும் அதனுடைய மோதலும் அதனுடைய விளைவும் கூட அது ஒரு ப்ராபபிலிட்டியாக தான் இருக்க முடியும். நீங்கள் அது தெரிஞ்சுக்கவே முடியாதுன்னா அப்போ ஒரு விந்தை. அப்போ நிறைய பேர் நினைச்சோம் பார்த்தீங்களா, பொருளை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது, தெரியாத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கருத்து. ஸோ இப்படியாக வந்து ஒரு குழப்பங்கள் வந்து சாதாரண மக்கள்கிட்ட ஏற்படக்கூடிய மாதிரியான குழப்பங்களை அது வந்து அறிவியல் வந்து படிப்படியாக அது தீர்த்து கொண்டு அதை ஒட்டி அந்த தத்துவத்தை வளர்த்து கொண்டு இப்போ அறிவியல் கடைசியாக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த நுண்ணிய பொருட்கள், எலக்ட்ரான் போன்ற மிக நுண்ணிய பொருட்கள் எல்லாமே அவை இந்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் இருக்கு. அதனுடைய அடுத்த நிலை என்னன்னா, அதனுடைய அடுத்த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி என்னங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது ஸ்ட்ராடிஞ்சர் என்ற ஒரு விஞ்ஞானி, எப்படி நியூட்டன் வந்து V = U + AT அப்படின்னு யோகராஜன் சார் சொன்ன மாதிரி, அது வந்து ஸ்ட்ராடிஞ்சரும் அதனோட அடுத்த நிலை என்னங்கிறத இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை வச்சு அதை அடுத்த ஸ்டேட் ஃபங்க்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காரு. இப்போ அன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாமே உலகமே இல்லை, அதை வச்சு வந்து அறிவியல் ரீதியாக அதெல்லாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மொத்தத்தில் நுண்ணிய உலகமாக இருந்தாலும் சரி, பெரிய உலகமாக இருந்தாலும் சரி, அதனுடைய அடுத்த கட்டத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதாவது நம்மளால வந்து அடுத்த கட்டத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லாத்தையும் முழுசா தெரிந்து கொள்ள முடியும், முன்கூட்டியே சொல்லிட முடியும்னா அது முடியாது. ஸோ அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, புரியாத விந்தை என்பது எப்போவுமே அப்படியே இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு ஒன்று கிடையாது. அதை அறிந்து கொள்ள முடியும் அதனுடைய காரணங்கள் தெரிந்தால். காரணத்தையும் விளைவையும் கனெக்ட் பண்ணால் அதை எப்படி கனெக்ட் பண்ண முடியும்? நுண்ணிய உலகத்துல அது ப்ராபபிலிட்டி மூலமாகவும், பெரிய கற்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேக்ரோஸ்கோபிக் ஆப்ஜெக்ட்ஸ் அதில் வந்து நியூட்டனுடைய மெக்கானிசம் வச்சு, அதனால தான் வெள்ளி கரெக்டாக எப்போ வரும்னு சொல்ல முடியும். சூரியனுக்கு முன்னாடி இன்னைக்கு பௌர்ணமி வருமா, நாளைக்கு அமாவாசை வருமா, இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் அதே போல் நுண்ணிய உலகத்துலேயும் அந்த ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன்ஸை வச்சு அடுத்த ஸ்டேட் ஆஃப் ப்ராபபிலிட்டி ஸ்டேட் என்னங்கிறத வந்து அதனுடைய ப்ராபபிலிட்டியை சொல்ல முடியும். அதாவது அதை ஒரு எண்ணிக்கையாக சொல்ல முடியும். அந்த அவர் சொன்னார் இல்லையா, தலையும் விழுனா 25% அப்படின்னு நம்பரை வச்சே சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவாக நாம் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டு அதனுடைய இயக்கத்தை முன்னறிய முடியும். ஆனால் எல்லாத்தையும் முன்கூட்டியே சொல்லிட முடியாது. ப்ரெடிக்ட் பண்ணலாம், ப்ரீடிட்டர்மின் பண்ண முடியாது. அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவருடைய விளக்கம், நான் அந்த புத்தகத்தை படித்ததுனால நான் அதை கிராஸ் இப்படிதான் நான் அதை கிராஸ் பண்ணேன். அதை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். அதுவும் குறிப்பாக சயின்டிஃபிக் டேர்ம்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டா என்னோட நண்பர்கள் இது ஒரு விதத்தில் உதவலாமேங்கிறதுக்காக நான் இப்படி சொல்றேன். நன்றி சார். சக்தி சார் சொல்லுங்க. சக்தி சார், நம்ம எல்லாமே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம்ல சார்? பிரசன்ட் டேட்டா பிளஸ் பாஸ்ட் டேட்டா வச்சு ஃபியூச்சரா கண்டிப்பா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். எப்படி சார்? சார் பிரசன்ட் டேட்டா வச்சுட்டு ஃபியூச்சர் டேட்டாவை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும்னு சொன்னீங்களா சார்? எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா சார்? அப்போ சொல்லுங்க சார். அப்போ இந்த அன்கவுண்டபிள்ங்கிற ஒரு வேர்டு வருது இல்லைங்க சார், அது எதுக்கு கீழே வரும்? இன்ஃபினிட்டி. ஆமா சார். இப்ப இன்ஃபினிட்டிங்கிறது எதுக்கு கீழே வரும் சார்? எனக்கு உங்களோட கேள்வி ரொம்ப ஆழமா என்னால புரிஞ்சுக்க முடியல. நான் அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு கான்செப்ட், ரைட்? என்ன சென்ஸ்ல கான்செப்ட் சொல்றோம்? இன்ஃபினிட்டிங்கிற கான்செப்டும் ஒரு ஸ்டாட்டிக்கான கான்செப்ட் இல்ல, ரைட்? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இன்ஃபினிட்டியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டியும் வெவ்வேறு. அன்னைக்கு இன்ஃபினிட்டி, உதாரணத்துக்கு ஆதிகால மனுஷனுக்கு 10ங்கிற என்ன இன்ஃபினிட்டி,
ரைட். இன்னைக்கு நமக்கு அது அப்படி இல்லை. இன்னைக்கு இன்ஃபினிட்டி ரொம்ப 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 தூரம் 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 தள்ளி தள்ளி என்ன செஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. நான் இந்த ப்ரீ டிட்டர்மினேஷன்ல என்ன விஷயம் சொன்னேன்னா, அதாவது லாப்லாஸ் வந்து கிரேட் மேத்தமேட்டிஷியன், ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும். அவர் எந்த அளவு மேத்தமேட்டிக்ஸை நம்புறாருன்னா, எல்லா லாஸும் நமக்கு தெரியும். ஹி திங்ஸ் ஸோ எல்லா ஸ்டேட்டும் நமக்கு தெரிஞ்சுனா, இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஒவ்வொரு மாலிகுல்ஸோடைய ஸ்டேட் அவ்வளவு அப்படிப்பட்ட ஒரு இன்ஃபைனைட் டேட்டா நமக்கு இருந்துச்சுன்னா, தென் பிரம்மாண்டமா கால்குலேட் பண்ணி இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்னும் எதிர்காலத்துல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னும் சொல்லிட முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. தென் நான் என்ன கருத்து சொன்னேன்னா, யூனிவர்ஸ்ங்கிறது இன்ஃபைனைட், ரைட். இன்ஃபைனைட் யூனிவர்ஸ்ல வந்து தொடர்ச்சியா எல்லாமே மாறிட்டே இருக்கு, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதி காலத்துல மனிதர்களுடைய குணத்தை ஆராய்ச்சி பண்ண முடியாது. அதாவது பூமி தோன்றுற காலத்துல மனிதர்களே இல்லை. என்ன கருத்து சொல்ல வரேன்னா, இன்ஃபைனைட் யூனிவர்ஸ்ல இன்ஃபைனைட் டைம்ல டெவலப்மெண்ட்ஸ்ல எல்லா சேஞ்சும் குவான்டிடேட்டிவா மட்டும் இருக்காது, குவாலிட்டேட்டிவா மாறிடும். குவாலிட்டேட்டிவா மாறக்கூடிய பொருள்களுடைய விதிகளை படிக்காம இன்னைக்கு இருக்கக்கூடிய விதிகளை வச்சு இன்ஃபைனைட் யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்றதுங்கிறது ப்ரீ டிட்டர்மினேஷன். அது முடியாது. என்ன டிட்டர்மினேஷன் பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள், விதின் அப்ராக்சிமேஷன்ல, திஸ் ஆல்சோ இன்னும் நம்ம எரர்ஸ் எல்லாம் பேசல. விதின் அப்ராக்சிமேஷன்ல ஒரு கிவன் டொமைன்ல பவுண்டரி, சோலார் சிஸ்டம்னா சோலார் சிஸ்டம், ரைட். ஒரு கிவன் சிஸ்டத்துல ஒரு ராக்கெட்னா ராக்கெட் அஸ் a சிஸ்டம், ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், ஒரு டிசி மோட்டர் ஃபங்க்ஷன் ஆராய்ச்சி பண்ணணும், மோட்டர் அஸ் a சிஸ்டம். காசியன் சர்ஃபேஸ் அந்த மாதிரிங்களா? காசியன் சர்ஃபேஸ் ஒரு இமேஜினேஷன் சர்ஃபேஸ். நான் மீன் பண்றது அப்படி இல்லை. ஒரு மோட்டர்னா நீங்க பிரைமரியா மோட்டர் ஓடணும்னா வந்து அதுல வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கணும், கரண்ட் போகக்கூடிய கண்டக்டர் இருக்கணும். அதை ப்ராப்பரா நீங்க என்ன அரேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா மோட்டர் சுத்தும். வேற ஃபேக்டர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? எஸ், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் நம்ம அதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம்? தே கேன் பி நெக்லெக்டட். ஒரு பொருளை தூக்கி போடுறீங்க, காற்று தடையை ஏற்படுத்துது. ஆனா கிரேட் அப்ராக்சிமேஷன் காற்றுடைய தடையை நம்ம புறக்கணிக்கலாம், ரைட். சோ வித் தட் பவுண்டரி, வித் தட் எரர், ஆல்வேஸ் வி ஹேவ் கண்ட ஒரு தக்காளியுடைய விட்டத்தை அளக்கறனா கூட எரர் எல்லாம் அளக்க முடியாது. நீங்க எப்ப ஸ்க்ரூ கேஜை வச்சு திருகுறீங்களோ தக்காளி அமைஞ்சிரும். சரி, தக்காளியை தொடவே கூடாது அப்படின்னா தக்காளி நீங்க ஒண்ணு தொடல. எனிவே விதவுட் எரர் யூ கேனாட் மெஷர் எனிதிங். தட் டசன்ட் மீன் நீங்க பண்றதெல்லாம் தவறுன்னு அர்த்தம் இல்ல. டு தட் அக்யூரசி, டு தட் அப்ராக்சிமேஷன் இட் கேன் பி மெஷர். இந்த கருத்து தான். ஸோ ப்ரீ டிட்டர்மினேஷன் தவறு, டிட்டர்மினேஷன் சரி. ஒரு மோட்டரை நம்ம ரன் பண்ணியே பார்க்காம இவ்வளவு லோடு போட்டா இன்னும் எஃபிஷியன்சில தான் இருக்கும்னு நம்ம டிட்டர்மின் பண்ணிட முடியும், லோடே போடாம, ரைட். ஆனா அதுக்காக இன்னும் ஒரு 1,00,000 வருஷம் கழிச்சு இந்த பூமியில வந்து குப்புசாமின்னு ஒருத்தர் பிறப்பாரு அப்படி நம்ம சொல்ல முடியாது. அது ஜோசியமா மாதிரி இருக்கும். Yeah, that point I try to explain. Okay, thank you sir. நான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேனா? Yes sir. Okay, thank you. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? வேற கேள்விகள் இல்லைன்னு தான் நினைக்கிறேன் சார். So I think. Okay, so it was a quite interesting discussion, and this particular concept of science, actually it is not being taught in schools or colleges in our country. That is the one reason why in our education system students do not learn all these things, and so a proper scientific approach also is not developed. So it's a very educative lecture. I think something which the students should also learn these things to cultivate scientific temper, and also for learning science in the curriculum. It was a very interesting lecture. So thanks to Professor Yogarajan.